அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற மைண்ட் ஃபிட் சேலஞ்ச். 6 நாட்கள் நம்மளுடைய மைண்ட ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபிட்னஸ்குள்ள வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இது முற்றிலுமாக நாம பல்வேறு சூழ்நிலைகளை நம்மளுடைய உடலுக்கு நம்ம நிறைய கவனம் கொடுக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய கவனம் கொடுக்கறோம். ஆனா நம்மளுடைய மனதை அந்த அளவுக்கு நாம கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்கள்ல அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனிக்கக்கூடிய தன்மை கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்ப அந்த மனதை கவனிக்கக்கூடிய அந்த தன்மைக்குண்டான ஒரு ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம போன மாதம் முதல் நாம நடத்திட்டு வரோம். இது 6 நாட்கள். இது ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட நிறைய வேல்யூ உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். ஸோ யூ வில் கெட் லாட் மோர் வேல்யூ ஹியர். இங்க வந்து நிறைய வேல்யூ இருக்கும், உங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடைக்கும். நீங்க அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய நிகழ்காலத்துல உங்களுடைய சிந்தனைகளை மேம்படுத்தி யதார்த்த செயல்களில் தீவிரமான விழிப்புணர்வோடு செயல்பட்டு ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சினாரியோவை நீங்க அனுபவிப்பதை நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க இங்க பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ்ன்னு சொல்றதை விட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. There are 3 important E: எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்போனன்ஷியல். ஒரு 3 E இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்ம ஒவ்வொரு பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம ஒரு விஷயத்த அனுபவமாகத்தான் நம்ம கடந்து கொண்டு வருகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ், வி கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு அனுபவமா இருக்குது, இன்னொரு விஷயம் உங்களுக்கு அனுபவம் இல்லாம நடக்குது, இன்னொரு விஷயத்துல நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்குது, இன்னொரு விஷயத்துல நீங்க நினைச்சதுக்கு மேல ஒண்ணு கிடைக்குது. அப்போ அனுபவங்கள் தான் நம்மளுடைய அணுகுமுறைகளை வடிவமைக்குது. ஒரு அனுபவம் அடுத்த கட்டத்தை விஷயத்த நீங்க செய்யறதுக்கு ஒரு அணுகுமுறையாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ். 2வது எக்ஸ்பெரிமெண்ட். ஏற்கனவே செஞ்சதுல இருந்து கிடைக்கிற அனுபவம் ஒண்ணுங்க, ரியலா நீங்க ஒண்ணு பிராக்டிக்கலா போய் அதை அப்ளை பண்ணும்போது நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அது எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது நீங்க நிகழ்காலத்துல அதை நீங்க அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலா நடக்கிறது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் நடைமுறை, எக்ஸ்போனன்ஷியல் புரிதல். எக்ஸ்போனன்ஷியல்ங்கிறது புரிதல். அப்போ எனக்கு அனுபவம், நடைமுறை, புரிதல், இது 3 தான் நம்ம லைஃபை டிசைன் பண்ணுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தேதியில நீங்க எந்த ஏஜ்ல இருந்தீங்கனாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க டீல் பண்ற எல்லாமே உங்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான். நடைமுறையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு தெளிவு தான் அந்த புரிதல். இது 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 இரண்டும் சேரும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. இந்த புரிதலை வச்சுதான் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து தொழிலையும் அப்படிதான் ஹேண்டில் பண்றீங்க, ஃபேமிலியும் நீங்க அப்படிதான் ஹேண்டில் பண்றீங்க, உங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் நீங்க அப்படிதான் ஹேண்டில் பண்றீங்க. அப்போ நம்மளுடைய இன்டர்னல் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்னு 2 இருக்கு. நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்றது, நம்மளுடைய மைண்டுக்கும் நம்மளுடைய பாடிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அதை நம்ம மெயின்டைன் பண்றது இன்டர்னல் ரிலேஷன். எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த பிசிக்கல் பாடிய, இந்த மைண்ட இன்னொரு விஷயங்களோட, இன்னொரு சூழ்நிலைகளோட, இன்னொரு மனிதர்களோட நீங்க ஹேண்டில் பண்றது. இப்ப இந்த 2ம் பெட்டரா இருக்கணும் நமக்கு. ஆனா நமக்கு நமக்கு ஏக்கம் என்ன இருக்குதுன்னா, நான் நல்லா சம்பாதிக்கணும்னு இருக்கு, நல்ல வீடு வாங்கணும்னு இருக்கு, நல்ல கார் வாங்கணும்னு இருக்கு, நான் தொழில மேம்படணும்னு இருக்கு. ஆனா நம்மளுடைய இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்பை நாம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணாமையே இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆனாதான், இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் நீங்க பெட்டர் ஆனாதான் நீங்க எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு ஒரு ஒர்க்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா, நீங்க இம்பாக்டபிளா வாழ முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெலிகாப்டர் எப்படி லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இக்னிஷன் ஆஃப் பண்ணிடுறாங்க. இக்னிஷனை ஆஃப் பண்ணி டோட்டல் கண்ட்ரோலு
நீங்க வித்தின் 7 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது. அந்த 7 செகண்ட்ஸ்க்குள்ள என்டையர் அந்த கண்ட்ரோலை அந்த பைலட் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க போய் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பைலட்டுக்கு ஹெலிகாப்டரை டிரைவ் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறத விட இந்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்னுடைய பிராக்டிஸ் தான் ரொம்ப அதிகமாகவும் தீவிரமாகவும் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கதான் உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒன்ன ஹேண்டில் பண்ற அப்ரோச் உங்களுக்கு தேவை. இந்த 2 இடத்துலதான் காத்து உங்க கண்ட்ரோல் இருக்காது. டேக் ஆஃப்லயும் காத்து உங்க கண்ட்ரோல் இருக்காது, லேண்டிங்லயும் காத்து உங்க கண்ட்ரோல் இருக்காது. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க அணுகிறதுக்கு உண்டான ஒரு பிராக்டிஸ கொடுக்கறது இந்த பைலட்டுக்கான ஒரு ட்ரைனிங், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போலதாங்க நம்ம லைஃப்பும். உங்க லைஃப் டேக் ஆஃப் ஆகும் போதும் லேண்ட் ஆகும் போதும் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். லைஃப்ல நீங்க நல்லது நடக்கும் போது, பேர் கிடைக்கும் போது, பணம் கிடைக்கும் போது, புகழ் கிடைக்கும் போது தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல உங்களுக்கு பணம் உங்களை விட்டு விலகினாலோ, பேர் உங்களை விட்டு விலகினாலோ, அவமானம் நடந்தலாம், அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த டேக் ஆஃப்ல இந்த லேண்டிங்ல தான் நம்ம கவனமா இருக்கும். ஆனா நம்ம இயல்பா இந்த 2 இடத்துல கவனமே இல்லை. டேக் ஆஃப் ஆயிருச்சுன்னா விழிப்பு இல்லாம இருக்கும், லேண்டிங் ஆயிருச்சுனாலும் விழிப்பு இல்லாம நாம ஒரு ஒரு வேதனையிலயோ ஒரு 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 துவண்டு போய் இருந்தோம். இந்த 2 இடம் தான் ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். அப்போ நீங்க உங்க பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த பாதையில நீங்க தடுக்கி விழுந்திருக்கிறீங்களா இல்ல தடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க யோசிங்க. ஒரு 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 விஷயத்தை அடையணும்னு முயற்சி பண்றீங்க, அந்த விஷயத்தை அங்க உங்களை அடைய முடியல, யாராவது உங்களை தடுத்தாங்களா இல்ல நீங்க தடுக்கி விழுந்திருக்கீங்களா? புறச்சூழ்நிலையில இருந்து நம்ம யாரையுமே தடுக்கிறது இல்ல. நாம தான் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய எண்ணங்களால, நம்முடைய கவனக்குறைவினால, நம்மளுடைய விழிப்புணர்வு இன்மையினால நாம தான் தடுக்கி விழுந்திருக்கிறோம். இப்ப நாம தாங்க அதை எந்திரிச்சு எழணும். நாம தாங்க தடுக்கி விழுந்ததுல இருந்து எந்திரிக்கணும். இப்ப நீங்க தடுக்கி விழுந்ததுல இருந்து எந்திரிக்கணும்னா அதுக்குண்டான ஒரு தகவல் வேணும், அதுக்குண்டான ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்குண்டான ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும். அது இல்லாததுனாலதான் இப்ப நம்மளால அதை எந்திரிக்க முடியல. இப்ப இந்த கைடன்ஸ் நமக்கு என்னவா இருக்குதுன்னா, ஒண்ணு நம்மள எடை போடுறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. ஏய் விழுந்துட்டான்டா இவன் அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். இல்லன்னா இவனுக்கு பணம் வந்துருச்சுன்னா இவன் ரொம்ப ஆடுறான்டா அப்படிம்பாங்க. ஒண்ணு அப்படிம்பாங்க, இல்ல இப்படிப்பா. இப்போ பேசுற உலகம் பேசிக்கிட்டு தான் இருக்க போகுது. என்னங்க, நீ பேசுற உலகம் பேசிட்டு தான் இருக்கும். ஆனா நாம என்னவா இருக்க போறோம்? நாம நம்ம லைஃபை என்னவா டீல் பண்ண போறோம்? நாம நம்மளுடைய அப்ரோச்சை என்னவா மேம்படுத்திக்க போறோங்கிறதான எங்க பாயிண்ட். அதுக்குத்தான் இந்த மென்டல் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். அப்ப இந்த மென்டல் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் யாருக்கு தேவை? கண்டினியூஸா என்னுடைய லைஃப்ல நான் எந்த ஒரு புறச்சூழ்நிலைனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம். எப்படி? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லல, மாட்டீங்கன்னு சொல்லல, கண்டினியூஸா என்னுடைய வாழ்க்கையில growth இருக்கணும்னு என்னோட அந்த ப்ரோக்ராம். என்னுடைய வாழ்க்கையில, என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல, என்னோட சோசியல் லைஃப்ல கண்டினியூஸா நான் ஒரு growth விரும்புறேன். நான் கண்டினியூஸா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்ல ஒரு நாளைக்கு 1% இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 1% growth, 365 அந்த ஒரு நாளைக்கு 1% growthல நமக்கு நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய மைண்ட் அந்த இடத்துல அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான சினாரியோல இல்ல. அதான் எங்க பாயிண்ட். அப்போ இன்றைய முதல் நாள் இந்த வகுப்பு எப்படி இருக்குங்கிறத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனும், முதல் நாள் டாபிக்கை பத்தி உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பேச போறேங்க. இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஒரு 6 நாளைக்கு காலையில அதிகாலையில 3:55 உங்களுக்கு லிங்க் வந்துடும். நீங்க 3:55 நீங்க லாகின் பண்ணிக்கலாம். 4 o'clock ஷார்ப்பா அந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வகுப்பு ஆரம்பிச்ச உடனே கம்பல்சரி உங்களுடைய கேமரா ஆன்ல இருக்கும். இந்த வகுப்பு முடியிற வரைக்கும் இந்த கேமரா ஆன்ல இருக்கணும். உங்களுடைய கேமரா ஃப்ரேம் இங்கிருந்து இந்த தலைக்கு மேல ஒரு 3 இன்ச் வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த இந்த தலைக்கு மேல கம்பல்சரி ஒரு 3 இன்ச் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்க ஃப்ரேம், பாத்துக்கங்க. ரெண்டாவது, எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி ஃபில் பண்ணி பக்கத்துல வச்சுக்கங்க. இந்த கிளாஸ் பூரா எப்பவுமே 6 டேஸும் உங்க பக்கத்துல வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில முந்தின நாள் நைட்டே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் நல்லது. முந்தின நாள் நைட்டே நீங்க காப்பர் வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் கிளாஸுக்கு வரும்போது அதை எடுத்துட்டு வந்து ஒரு மிரர் ஒண்ணு வச்சுட்டேன். ஒரு ஃபேஸ் பார்க்குற மிரர், ஒரு சின்ன மிரரா இருக்கும்.
நீங்க மேக்கப்புக்கு யூஸ் பண்ற சின்ன மிரரா இருக்கலாம், இல்ல முகம் பார்க்குற கண்ணாடியா இருக்கலாம், இல்ல வீட்டுல கபோர்ட்ல கண்ணாடி இருக்குன்னா கபோர்டுக்கு முன்னாடி நீங்க உட்காந்துக்கணும். வாட் எவர் இட் மீன்ஸ். உங்க முன்னாடி கண்ணாடி இருக்கணும், உங்க பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும், ஃபில்டு வித் வாட்டர். அடுத்தது, உங்களுடைய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் கோட்ல நீங்க இருந்துக்கலாம், அதுல எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் யூஸ்வலா எங்களுடைய 21 டேஸ்னு ஒரு செஷன் இருக்கு. அந்த செஷனுக்கு வரணும்னா கம்பல்சரி குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவோம். பட் இந்த செஷன்ல நான் ஒரு லிபர்ட்டி கொடுக்குறேன். நீங்க குளிக்கலன்னாலும் பரவாயில்ல, 4 மணிக்கு செஷனுக்கு வந்துருங்க. நான் அந்த செஷன்ல சொல்லுவேன், 21 டேஸ்ல உசுரே போனாலும் 4 மணிக்கு இங்க ஜூம்ல தான் போகணும்னு. அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 6 நாட்கள் என்ன நடந்தாலும், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும், எது கிரகப்பிரவேசம் எது இருந்தாலும் காதுல ஹெட்செட்டை மாட்டி உங்களுடைய கவனம் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கட்டும். உங்க லைஃபை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். இது டெஃபினட்டா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இது ஃப்ரீ ப்ரோக்ராமுக்கான ஒர்த் இல்ல, இது 100% எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துச்சுன்னு நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நாங்க கண்டென்ட் கொடுக்குறோம். நீங்க அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸ்போனன்ஷியலா ரிசீவ் பண்ணிக்கிறீங்கிறது இட் இஸ் அப் டு யூ. உங்களை பொறுத்தவரை நீங்க ரிசீவ் பண்றதும் நடைமுறைப்படுத்துவதும் அதை அனுபவமாக புரிதலாக மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து. இதெல்லாம் தாண்டி டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும், அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண பாருங்க. பெருசா நீங்க நோட் வச்சு எழுதுற மாதிரி இருக்காது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு உங்க உங்க மைண்டுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ண பாருங்க. இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டா உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் பதில் அளிக்கப்படும். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். நான் கேள்வி எல்லாம் கேட்கலாமா, நான் கேட்கறது சரியான கேள்வி அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காது. வாட் எவர் யூ ஃபீல், உங்க மைண்டுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அப்படி நீங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், இந்த லிஸ்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 நாட்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இப்ப நான் அப்படியே நான் எழுத நீங்க அப்படியே நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ டே 1 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைண்ட பத்தின ஒரு அவேர்னஸ். அவேர்னஸ் அபவுட் அவேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி அபவுட் மைண்ட். நம்ம மைண்டுனா என்ன, எதை மைண்டுன்னு சொல்றோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸும் ஒரு கிளாரிட்டியும் டே 1ல இருக்கும். டே 2ல உங்க எமோஷனல் இம்யூனிட்டி, ஃப்ளோ அண்ட் இம்ப்ரூவ். உங்க எமோஷனல் இம்யூனிட்டினா என்ன, அந்த எமோஷனல் இம்யூனிட்டி ஃப்ளோ எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஹவு டு இம்ப்ரூவ் யர் எமோஷனல் இம்யூனிட்டி அப்படின்னு. டே 3ல அதாவது உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது, உங்க ப்ரொடக்டிவிட்டியை ஹவு டு இம்ப்ரூவ் அப்படிங்கிறதுக்கான டே 3.
Day 4. Signs of positive thinking. ஸோ தாட்டோட பவர் என்ன? ஸோ இதை நீங்க வந்து அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கூட நீங்க எப்படின்னா பவர் ஆஃப் தாட் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து A5. A5ல கன்சிஸ்டன்சி, அன்பிரேக்கபிள் கன்சிஸ்டன்சி. அதாவது கன்சிஸ்டன்சிங்கிறதே தொடர்ச்சியா பண்றது. அன்பிரேக்கபிள் கன்சிஸ்டன்சினா அந்த கன்சிஸ்டன்சி தடப்படாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 6வது லைஃப் விஷன். ஸோ உங்க லைஃபுக்கான விஷனை வந்து நீங்க எப்படி பண்றது? அது வந்து டிராஃப்ட் டிசைன் யுவர் டிசையர் அப்படின்னு சொல்றாங்க. டிசைன் யுவர் டிசையர் இப்படிதான் இருக்க போகுதுங்க. திஸ் இஸ் வாட் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல இதுதான் அப்ஜெக்டிவ், திஸ் இஸ் கண்டென்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க இதைதான் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப இது ஓவராலா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய மைண்டை பத்தின ஒரு அவேர்னஸையும் உங்க மைண்டை பத்தின ஒரு இயல்பையும், மைண்டுனா என்ன, மனம்ங்கிற இயல்பு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப மனம் உங்களை வழி நடத்துறதை விட நீங்க உங்க மைண்டை வழி நடத்துவீங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மைண்டு தான் நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் உங்க மைண்டை கைட் பண்ணணும். அது எப்படி? நம்ம மைண்டை கைட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியும். அதுக்கான லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸை பத்தி எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம், இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ டே 1ல நம்ம பார்க்க இருக்கிறது அவேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி அபவுட் யுவர் மைண்ட். இந்த அவேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி அபவுட் மைண்ட். ஃபர்ஸ்ட் மைண்ட்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் அபவுட் மைண்ட்? நமக்கு நிறைய பேர் சொல்றாங்க மைண்ட்னா என்ன, மைண்ட் எங்க இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. குமுலேட்டிவ் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் யுவர் தாட், இட் இஸ் கால்டு மைண்ட். மைண்ட்னா என்னங்க? எண்ணங்களுடைய தொகுப்பு. நமக்கு நிறைய தாட்ஸ் வருது, நிறைய எண்ணங்கள் வருது. அந்த தாட்ஸினுடைய அக்குமுலேஷன் தான் நம்ம மைண்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிறந்ததுல இருந்து உங்க ஐம்புலன்களால, கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்வு, சுவைக்கிறது, இந்த ஐம்புலன்களால நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க உள்ள ரிசீவ் பண்றீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள ரிசீவ் ஆகும்போது இதனால உங்களுக்கு ஒரு தாட் ஜென்ரேட் ஆகும். இந்த தாட்டினுடைய அக்குமுலேஷன் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க மைண்டுன்னு சொல்றீங்க. அப்ப மைண்ட் எங்க இருக்குது? பிரெயின்ல இருக்குதா, வேற எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டா இல்லைங்க. உச்சி முதல் பாதம் வரை உங்க பாடி பூரா இருக்கு. ஏன்னா உங்க பாடி பூரா சென்சேஷன் இருக்கு. எங்கெல்லாம் சென்சேஷன் இருக்குதோ அதெல்லாம் மைண்டு. அப்ப சென்சேஷன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேஷனை டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா கவனிச்சு, உங்க சென்சேஷன் என்ன பண்ணுது? ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க டெலிவரி பண்றதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? உங்க சென்சேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்ப மைண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அக்குமுலேஷன் ஆஃப் யுவர் தாட், எண்ணங்களின் தொகுப்பு. இப்ப நான் என் மைண்டை ஹேண்டில் பண்ணணும்னா நான் எதை ஹேண்டில் பண்ணணும்? என் தாட்டை ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவு. என் மைண்டை நான் வந்து பெட்டர் ஆக்கணும், என் மைண்டை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்? என் தாட்டை இம்ப்ரூவ். என் மைண்டை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் எதை கண்ட்ரோல் பண்ணணும்? என் தாட்டை கண்ட்ரோல். என் மைண்டை நான் வந்து இன்னும் பெட்டரா நான் மாத்திக்கணும் அப்படின்னா எதை நான் கவனிக்கணும்? தாட்டை கவனிக்கணும். அப்ப தாட்டை கவனிச்சா எல்லாமே இங்க நடக்கும்.
சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ ஒரு யானை ஒரு யானை இதை நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு யானை அப்படியே காதெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. ஒரு யானை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். வெள்ளை கலர்ல ஒரு யானைய கற்பனை பண்ணி பார்க்கணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒயிட் எலிஃபென்ட் அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கு. தந்தம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. காது அப்படியே நல்லா பெருசா ஆடுது. அப்படியே வலது கால தூக்கு, இடது கால தூக்கு. இப்ப பாருங்க, உங்க மைண்டு ரொம்ப வேகமா நான் சொன்னதை செஞ்சிடும். நான் சொன்னதை கேட்ட உடனே வெள்ளை கலர் யானை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா எவ்வளவு விரைவா வெள்ளை கலர் யானை இப்ப உங்க தாட்ல வந்துச்சு, உங்க உங்க எண்ணத்துல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எதையாவது கவனிச்சிருக்கீங்க? ஆனா உடனே இமீடியட்டா வந்துருச்சு பாருங்க மைண்டுக்கு. சொன்ன உடனே, கேட்ட உடனே, உடனே அது அது கிரியேட் பண்ணுது. அப்போ நம்மளை விட ரொம்ப வேகமா இருக்குது மைண்டு. கேட்காத ஒன்ன கூட, கற்பனை பண்ணாத ஒன்ன கூட மைண்ட் அப்படியே டெவலப் பண்ணி கொடுக்குது. இதே போலதான் அவன் இருக்கான்லடி அப்படின்னு சொல்லி ஏதாவது காதுல கேட்டீங்கன்னா உடனே அது உன்னை காட்சிப்படுத்து. அவன் என்னை பத்தி தப்பா பேசுறானோ, இல்ல அவன் என்னை பத்தி பாராட்டுறானோ அப்படின்னு நம்ம மைண்டு உடனே அதை டெவலப் பண்ணிக்குது. கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஒண்ணுன்னா நம்ம மைண்ட் டெவலப் பண்றது 10 இருக்குது. என்னங்கிறீங்க? இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான் அந்த மாதிரிதான். அவன் என்னடா சொன்னா, என்ன ஒண்ணு சொன்னதை சொல்ல வேண்டாம்னு சொன்னான், அதுதான்டா என்னடா சொன்னா, ஐயா சொன்னதை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கிற மாதிரி. உங்க மைண்ட் என்ன பண்ணுது, ஃப்ரீக்வெண்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்க கேக்குறீங்க, அது அது உங்களை லிசன் பண்ண பாடு இல்ல, இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. காலையில ஒருத்தரை நல்லவன்னு சொல்லுது, அதே ஆள மத்தியானம் மோசமானவன்னு சொல்லுது, மறுபடியும் சாயங்காலம் இல்ல இல்ல அவன் நல்லவன்னு சொல்லுது. ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுதா? அப்ப ஏன் மைண்ட் அப்படி சொல்லுது? அது அதோட இயல்பே அப்படிதான். தாட்டோட இயல்பே அப்படிதான். அதுக்கு என்ன தோணுதோ அதை டெலிவரி பண்ணுது. அது ரொம்ப கிளியர். நீங்க வந்து ஒரு ஒரு கார்பன் ஷீட் மாதிரி உங்க மைண்ட். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதைத்தான் அது காட்டும். ஹலோ, உங்க மைண்ட் எப்படி ஒரு கார்பன் ஷீட் மாதிரி. ஒரு கார்பன் பேப்பரை வச்சு நீங்க மேல மாஸ்டர் காப்பில என்ன எழுதுறீங்களோ அதானே கார்பன் காப்பி கீழே வைக்கிற பேப்பர்லயும் வரும். அப்ப உங்க மைண்ட் என்ன காட்டுது, நீங்க என்ன இன்ஃபர்மேஷனை லோட் பண்றீங்களோ அதுதான் காட்டுது, அதைத்தான் காட்டுது. இப்ப ஒரு சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம எல்லாரும் 10 மாசம் தானே அம்மாவுடைய வயித்துல இருந்து பிறந்தோம். 10 மாசம் தானே ஒரு தாய் வந்து ஒரு கருவை வந்து சுமக்குறாங்க. அப்ப 10 மாசத்துக்கு ஒரு தடவை தானே குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். நம்மளாம் 12 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோமே. ஐயையோ, இது தெரியாம நான் 34 பர்த்டே கொண்டாடிட்டேனே. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் நம்ம. 10 மாசம் தாயோட கருவில இருந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோமே. லாஜிக்கே இல்லையே இதுல. அப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது? உள்ள போய் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, தந்தையும் தாயும் ஒண்ணு சேரும்போது இந்த ஜீன், இந்த கோடிக்கணக்கான அணுல ஒரு அணு உயிர் பெற்று குழந்தையாக வடிவம் பெறுகிறது. இந்த அணு தந்தையிடம் தயாராகி 60 நாட்கள் தயாராகுது. 61வது நாள் தாயிடம் வந்து விழுந்து அது கருவாக மாறுது. அப்ப அப்பா கிட்ட 2 மாசம், அம்மா கிட்ட 10 மாசம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் தாயினுடைய கருவுல உருவாகக்கூடிய குழந்தை. இப்ப அந்த குழந்தை வெறும் கருவோட மட்டும் இல்ல, அணுக்களோட மட்டும் இல்ல, டிஎன்ஏவும் எடுத்துட்டு வருது. அந்த உயிர்ல டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. இப்போ நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டிஎன்ஏலயே தாட் இருக்குது. அதுக்கு பேரு ஜெனட்டிக் மெமரின்னு பேரு. அந்த தாட்ட, அந்த டிஎன்ஏவை எடிட் பண்ற டெக்னாலஜி இப்போ ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு பேரு CRISP-9R அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. CRISP, CRISP-9R அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. எல்லாம் போய் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. இந்த இந்த டெக்னாலஜி வச்சு என்ன பண்றாங்கன்னா, உங்க டிஎன்ஏல உங்க தாட்டு, உங்களுடைய ஜெனட்டிக்லயே ஒரு மெமரி வந்ததுல, உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து, அதாவது 7 தலைமுறைகளாக வரக்கூடிய அந்த தாட், அந்த மெமரி, அந்த ஜெனட்டிக் மெமரி,
அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்க உடம்புல வர வியாதிக்கு காரணம்னு சொல்றான். அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம்னு சொல்றான். அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்க கடன் பிரச்சனைக்கு காரணம். அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்க திருமணமா பந்தத்துல ப்ராப்ளம். அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்க தொழில் பிரச்சனைக்கு காரணம். அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம். எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவன் எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம். அவன் எனக்கு மருந்து வச்சுட்டான், இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஜெனட்டிக் மெமரியில வந்த தாட்டை ஹேண்டில் பண்ணா உங்க வாழ்க்கையில உங்க விதியவே மாற்றி அமைக்கலாம். விதியை வடிவமைக்கலாம். அந்த ஜெனட்டிக் மெமரியில வர்ற ஒரு தாட், ஒரு சுபாவங்கள், 6 சுபாவங்கள் இருக்கு. இந்த 6 சுபாவங்கள் தான் உங்க மைண்டா வெளிப்படுது. அப்ப மைண்டுங்கிறது அக்குமுலேஷன் ஆஃப் தாட்னு சொல்லிட்டோம். அந்த தாட்டுங்கிறது உங்க ஜெனட்டிக் மெமரியிலேயே 6 சுபாவங்களாக, 6 எண்ணங்களாக இருக்கிறது. 1 காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்க. நான் ரிப்பீட் பண்றேங்க. காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்க. அப்போ என்னுடைய எல்லா சிக்கல்களுக்கும் என்ன காரணம்னு நான் இங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தாட். என்னுடைய தாட்டு நான் பிறக்கும் போது ஜீனிலேயே வந்திருக்குது. அந்த ஜீனுல இந்த 6 சுபாவங்கள் நான் கேட்டாலும் கேட்கலனாலும் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தோ எங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்தோ என்னுடைய 7 தலைமுறையில இருந்து எங்கேயோ ஒண்ணு இது வந்து லோட் ஆயிருக்கு. இப்ப காமம் சார்ந்த தாட்டு என்கிட்ட கரெக்டா இல்லைன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். கோபம் சார்ந்த தாட்டு நான் சரியா ஹேண்டில் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். ஆணவம் சார்ந்த தாட்டை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். பேராசை சார்ந்த தாட்டை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். பொறாமை சார்ந்த தாட்டை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்திருக்கும். பாகுபாடு பார்க்கிற தாட்டை நான் சரியா ஹேண்டில் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். இப்ப ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. எதுவா இருந்தாலும் நீங்க அதை வென்று விடலாம். இந்த 6ல் கவனம், நிதானம், அளவு இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சா உங்க லைஃபை நீங்க வேற லெவல்ல டிசைன் பண்ணி இப்ப போய் நீங்க என்னெல்லாம் பிரசன்ட்ல என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு பாருங்க. இப்ப நிகழ்காலத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனையா, இல்ல உறவு பிரச்சனையா, இல்ல நல்ல தொழில் போயிட்டு இருக்கு, இன்னும் நான் கொஞ்சம் மேம்படுத்தணுமா, வாட் எவர் இட் மே பி, அந்த இடத்துல நீங்க ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் இந்த 6 சுபாவத்துல ஏதாவது ஒரு தாட்டா தான் இருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒரு தாட்டு இது ரிலேட்டடா இருக்கும். அந்த தாட்டை இது ரிலேட்டடா இருக்கிற தாட்டை நான் ஹேண்டில் பண்ணி நான் கவனமா நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஐ கேன் டிசைன் மை லைஃப். அப்ப நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ராசியோ அந்த ராசியோ குரு பெயர்ச்சியோ 7.5 சனியோ கண்டக சனியோ அது ஒரு பாட்டுக்கு ஓரமா இருக்கட்டுங்க. நாம நம்ம தாட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணுவோம். என்னங்கிறீங்க? நாம நம்மளுடைய தாட்டை சரி பண்ணுவோம். நம்ம தாட்டை சரி பண்ணா எல்லாம் சரியா. இந்த தாட்டு தான் ஆரிஜின். அப்ப இந்த தாட்டு ஜெனட்டிக் மெமரியிலேயே இருந்திருக்கு. இப்ப என்கிட்ட என்னென்ன தாட்டு என்னென்ன அளவுல இருக்குதுன்னு நான் சுய பரிசோதனை பண்ணாம என் வாழ்க்கை மாறாது. அப்ப நான் வேற எங்கேயோ போய் பூஜைக்கு பணம் கட்டுறதுனாலயோ, வேற ஏதோ ஒரு பரிகாரம் பண்றதுனாலயோ, வேற ஏதோ ஏதோ விஷயத்த நான் செய்யறதுனாலயோ என்னுடைய வாழ்க்கை மாற போறது இல்ல. எனக்குள்ள நான் செயலை செய்யாம என் வாழ்க்கை மாறாது. என்னங்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற என் தாட்டை நான் ஹேண்டில் பண்ணாம, எனக்குள்ள இருக்கிற இந்த 6 சுபாவத்தை நான் கவனிக்காம டெஃபினட்டா என் வாழ்க்கை மாற போறது கிடையாது. நான் எவ்வளவு பெரிய விஷயத்த எங்க போய் செஞ்சுட்டு வந்தாலும் அகத்துக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாம என் லைஃப் எப்படிங்க நான் டிசைன் பண்ண முடியும் பெர்ஃபெக்ட்? அப்ப இந்த 6 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 6 சுபாவங்களையும் இந்த தாட்டையும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணி யூ ஹாவ் யுவர் ஓன் லைஃப் ஸ்டைல். நினைச்ச மாதிரி வாழலாம், பிடிச்ச மாதிரி வாழலாம், சந்தோஷமா வாழலாம், ஹாப்பியா வாழலாம். அதுக்கு அடிப்படை தாட்டை ஹேண்டில் பண்றதுதான். இப்ப நேரம் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல நமக்கு இருக்கிற தாட்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் தூங்கிறாரு. கரெக்டா?
யமகண்டன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல எனக்கு ஏற்படுற தாட்டு சரியா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. 7.5 சனின்னா என்ன அர்த்தம்? அந்த 7.5 வருஷம் என்னுடைய தாட்டை நான் ரொம்ப கவனமா கவனிக்கணும்னு அர்த்தம். ஜோசிகார்ட்ட போனாலும் அதானங்க சொல்றாரு, உங்களுக்கு தண்ணியில கண்டம், கொஞ்சம் கவனமா இருங்க. நான் வெளியே இருக்கிற தண்ணியை சொன்னேன். நீங்க கவனமா இருக்க சொல்லிதான் சொன்னார். நீங்க ஒரு வேலை செய்யவே வேண்டாம்னு அவர் சொல்லல. கரெக்டா இல்லையா? அப்ப லைஃப் அப்படிதானேங்க. அதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? நேரம் சரியில்லைன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? நேரம் சரியில்லைன்னு உழைக்காம இருக்க முடியுமா? நேரம் சரியில்லைன்னு நான் சம்பாதிக்காம இருக்க முடியுமா? நேரம் சரியில்லைன்னு என் குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யாம இருக்க முடியுமா? செய்யணும். கொஞ்சம் கவனமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், 7.5 சனி இருக்கும்போது தான் கவனமா இருக்குமா? இல்ல எல்லா நாளும் கவனமா இருக்கணுமா? நம்ம எல்லா நாளும் கவனமா இருந்துட்டு போயிடுவோம். அதான் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நீங்க என்னோட 21 டேஸ் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் உங்க ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சு இந்த லாக்கர் சாவியை எடுத்து அட்டாளி மேல வச்சிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். வெரி ஃபர்ஸ்ட் டாஸ்க். டே ஒன்லயே நான் அதை சொல்லிடுவேன். ஜாதகத்தை எடுங்க, ரொம்ப பத்திரமா போய் ஒரு கோத்ரேஜ் லாக்கர் ஒண்ணு வாங்கி அந்த லாக்கருக்குள்ள வச்சு பூட்டி அந்த சாவியை கொண்டு போய் மேல அட்டாளி மேல வச்சு. ஏன்னா உங்க ஜாதகத்தை நீங்களே வடிவமைக்கிற திறமையை இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க ஜாதகத்தை நீங்களே வடிவமைக்கக்கூடிய திறமையை இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கு. நாம இன்னும் அதை பயன்படுத்தாம இருக்கிறோங்கிறதா சப்ஜெக்ட். நாம ஏன் பயன்படுத்தாம இருக்கிறோம்? அது சார்ந்த நுட்பமான அறிவை நான் கத்துக்காம இருக்கேன். பணம் கத்துக்க சொன்னா, பேர் வாங்க சொன்னா, புகழ் வாங்க சொன்னா, நல்லா படிக்க சொன்னா, ஆனா உனக்கு பிடிச்சதை அடையிறதுக்கு உண்டான சக்தி உனக்குள்ள இருக்குதுன்னு ஒருத்தரும் நம்ம சொல்லிக் கொடுக்கல. என்னங்கிறீங்க? 4 பேர் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அந்த 4 பேரும் உங்க அப்பாவும் பார்த்திருக்க மாட்டாரு, உங்க தாத்தாவும் பார்த்திருக்க மாட்டாரு, நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பார்க்கவே இல்லை. இந்த 4 பேரு 4 பேருங்கிறாங்க. இந்த 4 பேர் யாருன்னே தெரியல நம்ம. அப்போ மைண்ட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் யுவர் தாட். உங்க தாட் தான். தாட்டு தான். நீங்க தாட்டை ஹேண்டில் பண்ற உங்களுடைய கெப்பாசிட்டி தான் உங்க மைண்ட் உங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த தாட்டை ஹேண்டில் பண்றதுக்கு நாம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். வி ஜஸ்ட் பிளே அ கேம். ஒரு கேம் விளையாடலாங்களா? சார் நாங்க ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இங்க இருக்கிறவங்க இங்க நீங்க இணைஞ்சதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஒரு காலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 95 பேரை இங்க அசம்பிள் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை. ஒரு 95 பேர் நம்ம இங்க இணைஞ்சிருக்கோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அவர் பெட்டர்மெண்ட். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க இங்க சேர்ந்துருக்கீங்க. ஆனா அந்த 1 மணி நேரத்தை ஹைலி பெட்டரா நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு தான் நாங்க ரெக்வஸ்ட் பண்றோம். அதனால இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாடுறோம். இந்த கேமுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி வச்சீங்கன்னா பெட்டரா ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் 1 அப்படின்னு சொல்லுவேன். நீங்க உங்களுடைய ரைட் கையை ரைஸ் பண்ணுங்க. நான் 2 அப்படின்னு சொல்லுவேன். நீங்க உங்களுடைய இடது கையை ரைஸ் பண்ணுங்க. நான் 3 அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணணும் நீங்க? வா. ஓகே, வெரி குட். 2 கையை நீங்க ரைஸ் ஓகேங்களா? போலாமா? ரெடி? 1, 2, 3. இப்ப குழப்பம் வந்துருச்சு. ஏங்க, அதான் ஏற்கனவே 2வது கையை உயர்த்திட்டேன். நீங்க 3 சொன்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி 1 சொன்னா வலது கை, 2 சொல்லும் போது இடது கைங்கும் போது வலது கையை இறக்கிறது. இப்ப நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கலன்னா இன்சபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கூட நம்மளுடைய தாட்டை தப்பா லீட் பண்ணும். என்னங்கிறீங்க? ஹலோ, பாயிண்ட் நம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம சிரமப்படுறதுக்கு காரணம் இன்சபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வேலை செய்யும் போது முழுமையான தகவலை உள்வாங்காம நம்ம பண்றோம். சரி, இது வெறும் விளையாட்டு தானே. நாங்க கரெக்டுங்க. எல்லா நேரங்களையும் நாம அப்படிதான் இருந்துறோம் ஏதோ ஒரு இடத்துல. நீங்க எதை ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எதை ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ஒண்ணுமில்லாத சாதாரண மேட்டரா இருக்கும். சரி, இப்ப போலாங்களா? அப்போ வலது கை 1னா வலது கை, 2னா வலது கை இறக்கிடணும் இடது கை, 3னா 2 கை இறக்கிட்டு தான் மறுபடியும் 3 கை நீங்க 2 கை நீங்க மேல. ஓகே, 2னா இடது கை இறக்கிடுறீங்க. இறக்கிட்டு தென் யூ ஹேவ் டு ரைஸ் யுவர் போத் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? போலாமா? ஷல் வி ப்ளே தி கேம்? ரைட், ஓகே. 1, 2, 3.
ரைட். இதுதான் கேம். போலாங்களா? எப்படியே போலாமா? ரெடி, கமான். 1. பாருங்க, ஒரு ஆளு எதுக்கு வம்பு, மொத்தமா நீங்க 3 சொல்லுவீங்களா, அது வரைக்கும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சில பேர். எப்படி 3ஆம் நம்பர் சொல்ல போறீங்க? 1, 2, 3. 2-3 பேருக்கு இடது கை இறக்கவே இல்லை. நல்லா விளையாடணும் நீங்க கேம். ரைட்டா? ரைட். கையை இறக்கிங்க, கையை இறக்கிங்க. ரெடி, கமான். 1, 2, 3. வெரி குட். இப்போ இது பேசிக் லெவல், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப கேம் எப்பவுமே பேசிக் லெவல், நெக்ஸ்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல், 3 லெவல் இருக்குங்களா? அந்த மாதிரி நாம அடுத்த ஒரு லெவல் போலாங்களா? இப்ப நான் 1 அப்படின்னு சொன்னா நீங்க இடது கையை உயர்த்தும். நான் 2 அப்படின்னு சொன்னா வலது கையை உயர்த்தும். ஓகே. 3 அப்படின்னு சொன்னா 2 கையை உயர்த்தும். சரிங்களா? ரைட்டா? இப்ப நான் 1 சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இடது கை மேல தூக்கணும் சார். 2 சொன்னா இந்த கை இறக்கிட்டு இந்த கை தூக்கணும் சார். ரைட். போலாங்களா? 1, 2, 3. ஓகே. இப்போ இது நல்லா ஃபெமிலியரா இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்ப நான் 1 சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல வலது கையை உயர்த்தினீங்க. இப்ப நான் 2வது நான் 1 சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்க? இடது கையை உயர்த்தினீங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நான் 1 சொன்னா நீங்க உங்க 2 கையும் உயர்த்தணும். நான் 2 சொன்னா வலது கை மட்டும் இறக்கணும். நான் 3 சொன்னா இடது கை மட்டும் இறக்கணும். புரியுதுங்களா? போலாமா? ரெடி, 1, 3. வச்சாம் பாருங்க ஆப்பு, வச்சாம் பாருங்க ஆப்பு. சரியாதான் இறக்கிருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல, மறுபடியும் போலாமா? கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடலாமா? ரெடி, 1, 3. சூப்பர். இப்ப கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. மறுபடியும் பண்ணலாம். கையா இருக்குங்க. 1, 2. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். தேங்க்யூங்க. நம்மளை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். வெரி குட். இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, நான் ஒரு தடவை ஒரு சப்ஜெக்ட சொல்லும் போது உங்க மைண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணுது. நான் முதல்ல 1 சொல்லும் போது வலது கை, 2 சொல்லும் போது இடது கை. இப்போ உங்க மைண்ட் என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணுது. நான் 2வது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அப்பவும் உங்க மைண்ட் அதை லோட் பண்ணுது. இப்ப நான் 3வது அதை கொஞ்சம் மாத்தி கொடுக்குறேன். இப்ப மைண்ட் என்ன பண்ணுது? முதல்ல என்ன இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுச்சோ அதுக்கு ஃபெமிலியர் ஆகுது. நான் 1ன்னு சொன்னா எல்லாரும் பழக்க தோசத்துல வலது கை உயர்த்துறது, 2 சொன்னா இடது கை இறக்குறது. இது ஆச்சா இல்லைங்களா? இப்போ கவனிங்க, உங்க மைண்ட் என்ன பண்ணுது? இயல்பாகவே பரிச்சயமான சூழ்நிலையே தேடுது. இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் விச் இஸ் ஃபெமிலியர் டு யுவர் மைண்ட். உங்க மைண்ட் எப்பவுமே நீங்க எந்த விஷயத்த நீங்க செஞ்சாலும் சரி, எந்த சப்ஜெக்ட நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, அது எந்த சப்ஜெக்டுக்கு ஃபெமிலியரா இருக்குதோ அந்த ஃபெமிலியரை நோக்கி தான் உங்க மைண்ட் போகுது. அப்போ ஆல்வேஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க தாட்டு உங்களுக்கு தோன்றது எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தோன்றதெல்லாம் ஃபெமிலியரா தான் காட்டுமே தவிர உங்களுக்கு பெட்டரானதை காட்டாது. ஹலோ, புரியுதுங்களா? உங்க மைண்ட் ஆல்வேஸ் பிக் யூ டு எ ஃபெமிலியாரிட்டி, நாட் வித் த ரைட் சாய்ஸ். அப்போ உங்க மைண்ட் உங்களுக்கு பரிச்சயமான நிகழ்வுகளை தான் அதிகமா காட்டும். அதனாலதான் இன்னைக்கு விளம்பரங்களை பாருங்க, தொடர்ச்சியா விளம்பரங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் விரும்பியதை வாங்குறதுக்கு அல்ல, நீங்கள் வேணும்னு நினைக்கும் போது உங்க மைண்டுக்கு அது ஞாபகம் வரணுங்கிறதுக்கு தான் விளம்பரம். என்னங்கிறீங்க? விளம்பரம் கொடுக்கறதுனால அவன் பொருள் வியாபாரம் ஆறுதல். ஆனா விளம்பரம் கொடுத்ததுனால உங்களுடைய டாப் ஆஃப் மைண்ட்ல அந்த ப்ராடக்ட் வரும். இன்னைக்கு நான் பேஸ்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோல்கேட் ஞாபகம் வருதா? இது பொருளை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவ்வளவு ரிப்பீட்டடா நீங்க அந்த விளம்பரத்தை பார்த்துப்பீங்க. அப்போ உங்க மைண்டுக்கு அவ்வளவு ஃபெமிலியாரிட்டி அது கிரியேட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதே போலதான் உங்க தாட்டும். உங்க தாட்ல எதெல்லாம் அதிக ஃபெமிலியாரிட்டியை நீங்க ஏற்படுத்துறீங்களோ அதுதான் உங்க லைஃபை லீட் பண்ணுது. அப்போ நீங்க பிறந்ததுல இருந்து ஏக்கம், பயம், இந்த 2 உணர்வை நீங்க அதிகமா ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா நீங்க நிறைய ஃபெயிலியரை பார்ப்பீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஃபெயிலியரா பாக்குறதுக்கோ அல்லது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னாலோ அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 எமோஷன், ஏக்கம், பயம்.
இது ரெண்டும் தான் உங்க மைண்டுக்கு ஃபெமிலியரா இருக்கு. உங்க தாட்டுக்கு இது ரெண்டு தான் ஃபெமிலியரா இருக்கு. அதனாலதான் நீங்க நினைச்சது கிடைக்கலையே தவிர, அதனாலதான் நீங்க நினைச்சதை அடைய முடியலையே தவிர, உங்களுக்கு ஒண்ணு நடக்கக்கூடாது, உங்களுக்கு நேரம் சரியில்லை, 7:30 சனின்னு ஒண்ணு கிடையாதுங்க. ஹலோ, அது இருக்கட்டும். 7:30 சனி அதுவாவே இருக்கட்டும்ங்கிறேன் நானு. உங்க மைண்ட்ல உங்க தாட்ல பயமும் ஏக்கமும் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த விஷயத்துக்கு நகரவே முடியாது. அப்போ ஏக்கமும் பயத்தையும் நீங்க தவிர்க்கணுங்கிறது தான் இன்னையோட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னையோட லேர்னிங் என்னங்க, என்னோட எந்த தாட்லயும் ஏக்கமும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கு. இதுதான் இன்னைக்கான லேர்னிங் பாயிண்ட். இதுக்கான அசைன்மெண்ட் என்ன? டுடேஸ் அசைன்மெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது, நீங்க இன்னைக்கு எந்த வேலை செஞ்சீங்கனாலும் நாளைக்கு காலையில கிளாஸுக்கு வர்ற வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு பின்னாடி எனக்கு ஏக்கம் இருக்குதா, பயம் இருக்குதா அப்படின்னு நீங்களே உங்களை கொஞ்சம் கேள்வி கேட்டு, இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன், எனக்கு இப்ப உள்ள பயம் இருக்குதா, ஏக்கம் இருக்குதா, இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஒரு செல்ஃப் என்கொயரி பண்ணலாமா? திஸ் இஸ் வாட் யுவர் அசைன்மெண்ட் டுடே. எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் இப்ப ஏக்கம் இருக்குதா, இருக்கக்கூடாது, பயம் இருக்குதா, இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 24 ஹவர்ஸ் நாளைக்கு காலையில வர்ற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க. டெஃபினட்டா உங்க ஆக்ஷன்ல நீங்க சேஞ்ச் நீங்க பார்க்கணும். மனைவி கிட்ட பேசுறீங்க, கணவன் கிட்ட பேசுறீங்க, குழந்தை கிட்ட பேசுறீங்க, உங்க சபார்டினேட்ஸ் கிட்ட பேசுறீங்க, உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுறீங்க, ஏக்கமும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. சே, என்னங்க அது, ஏற்கனவே இது அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஏக்கம் இருக்கக்கூடாது, அந்த ஏக்க உணர்வு இருக்கக்கூடாது. ஏக்கம் பயம் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. 24 ஹவர்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வா நீங்க செஞ்சு பார்த்துக்குவாங்க. திஸ் இஸ் வாட் யுவர் அசைன்மெண்ட் டுடே. சரி, இப்போ இந்த ஏக்கமும் பயமும் என்னை எந்த அளவுக்கு ஒரு செயல்ல பர்ஃபார்ம் பண்ண விடாம தடைப்படுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ஒரு சயின்டிபிக் விஷயத்த உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். சி, ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ரிஃப்ளெக்ஸ் திங்கிங், இந்த ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரெயின்ல 10 கம்பார்ட்மெண்ட். இந்த 10 கம்பார்ட்மெண்ட்ல 2 முக்கியமான கம்பார்ட்மெண்ட். அதுல ஒண்ணு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேரு லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் அதுல ஒரு லாஜிக்கை தேடும். ரேஷனல் திங்கிங் பேரு. அது பேரு. இது சரியா வருமா, இது எப்படி கரெக்டா வரும், நான் இப்படி ஒண்ணு படிக்கவே இல்லையே, நான் இப்படி ஒண்ணு பார்க்கவே இல்லையேன்னு உங்க மைண்ட் உங்களுக்கே ஒரு லாஜிக்கை கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பரிச்சயப்பட்டிருக்கீங்களா, ஃபெமிலியர் ஆயிருக்கீங்க. அதனாலதான் பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத ஒண்ண நம்மளால நம்ப முடியுது. கரெக்டுங்களா? நம்ம பரிச்சயப்படாத ஒண்ண நம்மளால பிலீவ் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இருந்தா தான் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுது. தெரியாத இன்ஃபர்மேஷனா இருந்தா நம்மளால உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, உங்க மைண்ட் ரேஷனல் திங்கிங்க கொடுக்குது. ரெண்டாவது லிம்பிக் சிஸ்டம். அந்த ரேஷனல் திங்கிங்க்கு ஒரு எமோஷன் இருக்கும், அந்த எமோஷனையும் கூட சேர்த்து கொடுக்குது. இப்போ இந்த திங்கிங்க்கும் இந்த திங்கிங்க்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கு. இது ரெண்டையும் கவனிக்கிற இடத்துலதான் நம்ம நிறைய மிஸ் பண்றோம். அப்போ ஒரு செயலை செய்யறீங்க, அந்த செயலை செய்யும் போது லாஜிக் யோசிக்குது, இது கரெக்டா வருமானு யோசிக்குது. கூடவே ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வு தான் பயமோ ஏக்கமோ. அப்ப நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் பயத்தோடையும் ஏக்கத்தோடையும் இந்த தாட்டை நீங்க செயலா செஞ்சீங்கன்னா ரிசல்ட் எப்படி உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும்? அப்போ எந்த வேலை செஞ்சாலும் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல லாஜிக் திங்கிங், ரேஷனல் திங்கிங்கோட இந்த பயமோ ஏக்கமோ இருக்கக்கூடாது. இத ஹேண்டில் பண்றதுக்கு 7 செகண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹெலிகாப்டர் லேண்டிங், இந்த ஹெலிகாப்டர் லேண்டிங் பைலட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே போல இந்த 7 செகண்ட்ல தான் நாம ஒரு மனிதன் முடிவெடுக்கிறோம். ஒரு தாட்டு ஆக்ஷனா மாறுறதுக்கு 7 செகண்ட்ல நீங்க முடிவு எடுத்துறீங்க. அந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த ரிஃப்ளெக்ஸ் திங்கிங்ங்கிற குவாலிட்டி. இதை யாருக்கெல்லாம் ட்ரெயின் பண்றாங்கன்னா, ஃபார்முலா 1 கார் ரேஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த குவாலிட்டியை ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப விரைவா முடிவு எடுக்கும். அவர் ஓவர்டேக் பண்ணி திருப்பியும் பண்ணணுமா, இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா அவங்க முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு இந்த குவாலிட்டியை ட்ரெயின் பண்றாங்க. அது பேரு ரிஃப்ளெக்ஸ் திங்கிங். அந்த குவாலிட்டிய இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த முடிவெடுக்கிற கெப்பாசிட்டியை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணி, இப்ப நீங்க எல்லாருமே உங்க பென் ஒண்ணு கையில எடுத்து, டேக் அ பென்.
இப்படி ஒரு பெண்ணை கையில எடுத்துட்டீங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ரேம் தெரியுதுங்களா? இப்படி வச்சு ரைட்டுங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த பெண்ணை இப்படி ரிலீஸ் பண்ணணும். இடது கையில இந்த பெண்ணை பிடிக்கும். இந்த கை அப்படியே இருக்கணும். இதை ரிலீஸ் பண்ண இப்படி பிடிக்கும். இந்த கை இது இப்படியே இருக்கணும். இதை ரிலீஸ் பண்ண பிடிக்கும். பண்ணுங்க பார்ப்போம். ஃப்ரீக்வெண்டா பண்ணுங்க பார்ப்போம். இப்ப நீங்க பெண்ணை பார்க்க கூடாது. நீங்க பெண்ணை பார்த்து போடக்கூடாது. பெண்ணை பார்க்காம இப்படி வைக்கிறீங்க, போடுறீங்க, பிடிக்கிறீங்க. இப்படி வைக்கிறீங்க, போடுறீங்க, பிடிக்கிறீங்க. இப்படி வைக்கிறீங்க, போடுறீங்க, பிடிக்கிறீங்க. பண்ணுங்க. இது லெவல் 1. நல்லா கவனிங்க. இது லெவல் 1. இப்ப லெவல் 2. அதே மாதிரி கையை இப்படி வச்சுக்கிறீங்க. இடது கையை இப்படி தூக்கிறீங்க. இப்ப வலது கையில பேனாவை ரிலீஸ் பண்றீங்க. இடது கையை பிடிக்கிறீங்க. பாருங்க, என்ன அப்சர்வ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. புரியுதுங்களா? பண்ணுங்க பார்ப்போம். இதுல ரிலீஸ் பண்றீங்க. இந்த கையை வச்சு இங்க வந்து பிடிக்கிறீங்க. பரவாயில்ல, 1-2 தடவை மிஸ் ஆகலாம், தப்பு இல்லை. மறுபடியும் பண்ணீங்கன்னா அது ட்ரெயின் ஆயிரும். உங்க மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிரும். இது லெவல் 2. லெவல் 3 நெக்ஸ்ட் லெவல். கொஞ்சம் கவனிங்க. இதே மாதிரி கையை இப்படி வச்சுக்கிறீங்க. இதே மாதிரி கையை இப்படி வச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கையை இப்படி இறக்கி தான் பிடிக்கணும். ரைட்டா? என்ன அப்சர்வ் பண்ணுங்க, நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. பண்ணுங்க. எப்படி இருக்கு ஐயா? 4:45 இவ்வளவு எனர்ஜியா? என்னால யோசிக்கவே முடியலையே. நான் ஏதோ கிரக பிரவேசம் வச்சாங்கனாலோ அல்லது ஏதாவது ஃபாரின் டூர் போறேன்னு சொன்னாதான் நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு போனதெல்லாம் இப்பதான் முதல் முறையா என் சொந்த வளர்ச்சிக்கு என்னை நான் கவனிக்கிறதுக்கு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். இது நல்லா கவனிங்க. இப்ப நீங்க பேனாவை பார்க்கல, ஆனா போட்டீங்க, பிடிச்சீங்க. இப்ப உங்க மைண்ட் என்ன பண்ணுச்சு? உங்க கையில் இருக்கிற ஒரு பொருள் ரிலீஸ் ஆகுதுங்கிற சென்சேஷன் தான் உங்களை டிசிஷன் எடுக்க வச்சது. கரெக்டா? நீங்க பேனாவே பார்க்கல, ஆனா சென்சேஷன், கையில இருந்து ஒரு பொருள் விலகிருச்சு, புடிடான்னு சொல்லுது மைண்டு. உடனே இடது கை வந்து அது பிடிக்குது. இது லெவல் 1. லெவல் 2 என்ன பண்ணீங்க? கை இங்க இருக்குது. இப்ப இந்த சென்சேஷன் இங்கிருந்து ரிலீஸ் ஆகுது. எந்த டைம்ல இந்த கை வரும்போது இது ரிலீஸ் பண்ணணும்னு உங்க சென்சேஷன் தான் முடிவு பண்ணுது. இப்ப நான் என்ன பண்ணீங்க, இது பண்ணும்போது பாருங்க, கை இங்க வரும்போது ரிலீஸ் பண்றா அப்படின்னு உள்ள ஒண்ணு சொல்லுது, பிரெயின் சொல்லுது. இங்க வரும்போது ரிலீஸ் பண்ணுங்க, பிடிச்சிடுறீங்க. அப்ப உங்க சென்சேஷன் தானே அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கை எங்க வருதுன்னு உங்களுக்கு சென்ஸ் ஆகணும். அப்பதான் இந்த கையில இருக்கிற பொருளை நீங்க ரிலீஸ் பண்ணணுங்கிற சென்ஸும் உங்களுக்கு தெரியும். ஹலோ, ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இப்ப உங்க சென்சேஷன் தான் முடிவெடுக்க வைக்குது. நீங்க பேனாவே பார்க்கல, பேனா இப்படி வச்சிருக்கீங்க, கை இங்க வரும்போது ரிலீஸ் பண்றான்னு மைண்ட் சொல்லுது, ரிலீஸ் பண்ணிடுறீங்க, பிடிச்சிருங்க. 3வது லெவல், இப்படி கையை வச்சுக்கிறீங்க, இங்க வந்து இங்க வரும்போது ரிலீஸ் பண்ணுப்பா, அப்பதான்ப்பா பிடிக்க முடியும்னு சொல்லி உங்க மைண்டே சொல்லுது, உங்க சென்சேஷனே சொல்லுது. So your decision is based on your sensation. கரெக்டா? உங்க கையோட மூவ்மெண்ட் உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. ஓ, இங்கிருந்து இங்க வருது, இங்கிருந்து இங்க வருது, இப்ப ரிலீஸ் பண்ணு அப்படின்னு இந்த சென்சேஷன் தான் உங்களுக்கு சொல்லுது. உங்க பாடியில இருக்க சென்ஸ் தான் உங்களை முடிவு எடுக்க வைக்குது. இப்படித்தான் நீங்க லைஃப்ல எல்லாத்தையுமே சென்ஸ் வச்சுதான் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் ரொம்ப புத்திசாலி, நான் புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிறேன். கிடையாது. நீங்கள் உங்கள் உணர்வுகளால் தான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are taking decisions only because of your emotions, not with that information. அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு உணர்வை கொடுக்குது. அந்த உணர்வு தான் ஒரு முடிவெடுக்க வைக்குது. இப்ப நான் ஒரு கணவரை நல்ல கணவர்னு சொல்றேன். நீங்க அவர் உருவத்தை பார்த்து நல்ல கணவர்னு சொல்றீங்களா? இல்ல அந்த உருவம் எனக்கு என்ன உணர்வை கொடுத்துச்சுங்கிறதுனால நீங்க நல்ல கணவர்னு சொல்றீங்களா? அந்த உருவம் உங்களுக்கு ஏற்படுத்திய உணர்வுகளை வச்சுதான் நீங்க முடிவு பண்றீங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாருன்னு வச்சு நீங்க சொல்லல. அது உண்மையிலே கணவன்கிற ரோலை பிளே பண்ணி, அந்த கணவன்கிற ரோல் எனக்கு திருப்திகரமாக இருந்ததா, என்னை சந்தோஷப்படுத்திதா? இப்ப இந்த உணர்வை வச்சுதானே நீங்க ஒரு நல்லவர் கெட்டவர்னு முடிவு பண்றீங்க. அதே போலதானே மாமியாரு, அதே போலதானே மாமனாரு, அதே போலதானே குழந்தை, அதே போலதானே எல்லாரும். யாரையும் உருவத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணல. அந்த உருவத்தால் உங்களுக்கு உருவாக்கப்பட்ட உணர்வு
நீங்கள் அனுபவித்த உணர்வு, அந்த உணர்வை வச்சுதான் நீங்க அவர் நல்லவர் கெட்டவர்னு சொல்றீங்க. அப்போ யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் யுவர் தாட். இப்ப நீங்க ரிசீவ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தாட்டு உங்களுக்குள்ள ஒரு உணர்வா வெளிப்படுகிறது. அந்த உணர்வு தான் நீங்க லைஃபை டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே நான் தாட்டு காரணம்னு சொன்னேன், தாட்டு கூட எமோஷனும் இங்க சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா? உங்க லைஃப் இஸ் ஆல்வேஸ் அபவுட் யுவர் தாட்னு சொன்னேன் இல்லையா? இப்ப தாட்டு கூட ஒரு எமோஷனும் சேர்ந்துருச்சு. அப்ப தாட் பிளஸ் எமோஷன் இஸ் ஈக்குவல் டு பிஹேவியர். உங்களுடைய எண்ணம் பிளஸ் உங்களுடைய உணர்வு, இது இரண்டும் சேரும்போது ஒரு செயல்பாடு நடக்கிறது. அந்த செயல்பாட்டினுடைய விளைவு தான் கடன் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அந்த செயல்பாட்டினுடைய விளைவு தான் உங்களுக்கு பிசிக்கல் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்ப அந்த செயல்பாடு உங்க தாட்டும் குவாலிட்டியா இருக்கணும், உங்க எமோஷனும் குவாலிட்டியா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய செயல்பாடு தீவிரமாகுது. அப்ப இந்த 6 நாள் நிகழ்ச்சியில உங்க தாட்டையும் குவாலிட்டி பண்ணிடுவோம், உங்க எமோஷனையும் குவாலிட்டி ஆக்கிடுவோம். அவ்வளவுதான். சிம்பிள். சோ சிம்பிள். உங்கள் எண்ணமும் உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் அதுதான் மைண்ட் ஃபிட் சேலஞ்சுன்னு வச்சு 6 நாள் சேலஞ்சா உங்களுடைய தாட்டையும் உங்களுடைய எமோஷனையும் ஃபிட்டா வச்சிருக்கும், குவாலிட்டியா வச்சிருக்கும், ஹெல்த்தியா வச்சிருக்கும். அப்போ மைண்ட் ஃபிட் இஸ் நத்திங் பட் quality of your thought and quality of your emotion. When you have a quality of thought, you will have a quality of emotion. When you have a quality of thought with emotion, then you will have a quality behavior. When you have a quality behavior, that will lead for your quality lifestyle. என்னங்கிறீங்க? உங்கள் எண்ணம் தரமாக இருந்து உணர்வுகளை நீங்கள் உயர்வான உணர்வுகளை கவனிக்க தெரிந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும். அந்த தீவிரமான செயல்பாடு உயர்ந்த வாழ்க்கை சூழலை அனுபவிப்பதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தத்தான போகிறது. அப்ப இந்த 6 நாளும் அட்டண்டன்ஸ் மிஸ் பண்ணாம வந்துருங்களா? இன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு அடுத்த 5 நாள் ஒரு ட்ரிமண்டஸ் சேஞ்ச் உங்க லைஃப்ல கொடுக்கும். ஏன் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தாட்டை குவாலிட்டி ஆக போறோம், நம்ம எமோஷனல் குவாலிட்டி ஆக போறோம். இதனால ரெண்டும் சேர்ந்து வெளிப்படக்கூடிய பிஹேவியர் குவாலிட்டி ஆக போறோம். அப்போ திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் அவர் குவாலிட்டி லைஃப் ஸ்டைல். என்னுடைய மேம்பட்ட வாழ்க்கை சூழலுக்கான ஒரு பயணம் இந்த 6 நாள் பயணம். அப்போ வெரி பேசிக்கா உங்க தாட்டும் உங்க எமோஷனும் எப்ப குவாலிட்டி ஆகுதுன்னா சூரியனுக்கு முன்னாடி நீங்க கண்முழிக்கும் போது அது நடக்குது. எப்படிங்க? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப எழுந்துக்கிறீங்களோ அப்ப அது நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி. ஏங்க அது சூரியனுக்கு முன்னாடி தான் நான் எந்திரிக்கணுமா? ஏன் சூரியனுக்கு அப்புறம் எந்திரிச்சா என் தாட்டு குவாலிட்டியா இருக்காதா? ஏன் சூரியனுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சா என் எமோஷன் குவாலிட்டியா இருக்கா? நான் இருக்காதுன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு ஆனா டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏற்கனவே நீங்க என்ன இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க சரி பண்றதுக்கான ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல. அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் வேக்கப். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்க. மை ஐ அப்ரிஷியேட் யூ. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை பண்ணிட்டீங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க. இதை தொடர்ச்சியா பண்ணுங்க. அடுத்த 5 நாளும் தொடர்ச்சியா பண்ணுங்க. வேற லெவல் இம்பாக்ட் இருக்கும். யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் இம்பாக்ட். ஸோ நாம இந்த முதல் நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கொண்டிருக்கோம். உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்த ஒரு 1/2 hour வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் நிறைய பதில் சொல்லணும். ஐ வாண்ட் டு ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்வி, இந்த கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம வந்து 21 நாள் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற இந்த பயிற்சி விடிய கால 4 மணிலிருந்து 5:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் நடத்தி கொண்டு வருகிறது. இதுவரை எங்களுடைய ஞான சஞ்சீவன குருகுலம் மூலியமாக நிறைய மக்களுக்கு பயிற்சி கொடுத்ததனுடைய விளைவாக 497 497 விவாகரத்தை தவிர்த்திருக்கிறோம். இதுவரை 5 ஆண்டுகளில் 9 குடும்பங்கள் விவாகரத்து ஆன குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட சிறார்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பெற்றோர்களோட இணைந்து வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க கடன்ல இருந்தவங்க மீண்டு வந்து வாழ்க்கை அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் எங்க ப்ரொஃபைல்.
ஸோ இன்னைக்கு வரைக்கும் இங்க பயன்பெற்றவங்க போய் தான் இன்னொருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து எங்களை நிறைய மீடியால பாக்குறது கஷ்டம். இப்பதான் ஏதோ சமீப காலமா புது யுகம்ல பாக்குறீங்க. இதெல்லாம் அவங்க அவங்க ஆன் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி தான் அவங்க வந்து அதை அழைச்சிட்டு போனாங்க. பட் இந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் பயணித்ததுக்கான ஒரே காரணம் இங்கு பயன்பெற்றவர்கள் போய் அழைச்சிட்டு வந்ததுதான். அதனால அந்த ஒரு சார் இந்த 3 இது சொன்னீங்க, 499 குடும்பம், கொஞ்சம் என்னோட கொஞ்சம் சொன்னீங்கன்னா குடும்பத்துக்கு மேல விவாகரத்தை தவிர்த்து இருக்கிறோம். 9 குடும்பங்கள் விவாகரத்து ஆன குடும்பங்கள் மீண்டும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. 25க்கும் மேற்பட்ட சிறார்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்களோட இணைந்து வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க கடன்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. இது எங்களுடைய ப்ரொஃபைலுங்க. திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 6 நாட்கள் கண்டிப்பா உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும். உங்களுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நான் வந்து உறுதியா சொல்றேன். இந்த 6 நாட்கள் கண்டிப்பா உங்களுடைய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். உங்க லைஃபோடைய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதனால தொடர்ச்சியா அந்த வகுப்பு போவாங்க. நாம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 21 days அட்டன் பண்ணவங்க யாராவது ஒரு 2 பேர் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கரூர் மாவட்டம் கராத்தே திருநாவுக்கரசு ராஜா கராத்தே மாஸ்டராக சார். எனக்கு அறிமுகப்படுத்தினது எல்ஐசி நடராஜன் சார். 28 days வந்து சூப்பரா போச்சு சார். அற்புதங்கள் தாண்டி நம்ம லைஃப்ல வந்து நிறைய அற்புதங்கள் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமா நீங்க அந்த ரெப்யூட்டேஷன் இல்லாம கிளாஸஸ் எடுத்தது எங்களுக்கு போரிங்கா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரம்மகுமாரிகள் ஒரு அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரவிசங்கர் ஜி நிறைய இது அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஆனா உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டோட்டல் டிஃப்ரெண்டா இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் நடந்த ஒரு விஷயங்கள் வந்து எங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த சவாலை வந்து பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இன்னைக்கு சொன்ன விஷயம் தாட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த அதாவது உங்களுடைய அந்த கிரியா யோகத்துல வந்து அந்த நம்முடைய மனதையும் உடலையும் வந்து நல்ல வழிக்கு தான் கொண்டு போகும்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க சார். சப்போஸ் எங்களை பாதை மாறுச்சு, ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்னா கூட உண்மையாலுமே இந்த கருப்புசாமி அந்த கருப்புசாமி உடையில அருவா வச்சு நிக்கிற மாதிரி உங்க ஃபேஸ் எனக்கு தெரியும். டேய் தப்பு பண்ணாத திருநா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீஸ் அந்த ஃபீல் எனக்கு ஆச்சுங்க சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணேன். நேற்று நிறைய விஷயம் ஷேர் பண்ணேன் சார் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் ஃப்ளோவில் நிறைய அந்த அமௌண்ட் சொன்னீங்க 1 lakh மேலே பக்கம் ஃப்ளோன்னு சொல்லி எனக்கு 1,50,000 பக்கம் வந்து அந்த 21 daysக்குள்ள வந்து ஃப்ளோயே போச்சுங்க சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஒன் மோர் யாராவது இருக்கீங்களா? 21 days முடிச்சுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். 21 நாள் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு சார். ஃபர்ஸ்ட் என்னோட இதே வந்து காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது தான். அந்த 21 நாளும் எப்படியாவது எந்திரிச்சிடணும் அப்படின்னு ஒரு இதுலதான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒரு உந்துகோல் இருந்துட்டே இருந்தாதான் அது நம்ம கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி நீங்க எப்படியாவது இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிடணும், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் போட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா, இல்ல சார் ஏதாவது நீங்க முக்கியமா சொல்லுவாரு, அதனால நீங்க எந்திரிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மட்டும் மிஸ் பண்ணிட்டேங்க சார். மத்த நாள் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வேற வேற வித்தியாசமான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. அதை கரெக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சுங்க சார். நல்லா இருந்துச்சு. நன்றி சிஸ்டர். இன்றைய நிகழ்வுல உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க இன்னைக்கு வகுப்புல, அல்லது ஜென்ரலா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் நீங்க கேட்கலாம். வாட் எவர் உங்க மைண்ட்ல என்ன கேள்வி இருக்கோ நான் பொதுவா சொல்லுவேன், நீங்க வெறும் தாசா லார்டு லவக் தாசாங்கிற கேள்வி தவிர நீங்க எல்லா கேள்வியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நகைச்சுவையா சொல்லுவேன். ஸோ கேள்விகளை நீங்க குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். உச்சி முதல் பாதம் வரை மைண்ட் இருக்குன்னு சொன்னீங்க சார். உச்சி முதல் பாதம் வரை மைண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரெயின் சார்? நீங்க வந்து எல்லா உறுப்புகளும் அதனுடைய வேலை செய்யுது. ஆனா உங்க தாட்டை சென்சேஷனா கவனிக்க. உச்சி முதல் பாதம் வரை மைண்ட் இருக்குதுன்னு நான் சொல்றேன்னா, சென்சேஷன் தான் மைண்டா ரியாக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். சென்சேஷன் தாட்டை உருவாக்குதுன்னு சொல்றேன். இப்போ உங்க பிரெயின் வந்து 10 கம்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யுது. நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர வைக்குது. இப்போ நீங்க இங்க லிம்பிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. இந்த லிம்பிக் சிஸ்டம் ஒரு கம்பார்ட்மெண்ட், உங்க பிரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்.
உணர்வு மண்டலம்னு பேர். தமிழ்ல உணர்வு மண்டலம், இங்கிலீஷ்ல லிம்பிக் சிஸ்டம்னு பேர். ஸோ உச்சி முதல் பாதம் வரை சென்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ் உங்களுக்கு தாட் உருவாவதற்கு ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கிறது. பிரெயின் வந்து நீங்க நியூரோ சயின்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் அது பண்ணுது. மெமரியை ஸ்டோர் பண்ணுது, மெமரியை எடுக்குது, இது எல்லாமே பண்ணுது. பட் சென்சேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஃபார் யுவர் தாட் நம்ம சொல்றோம். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எலிமெண்ட்னு சொல்றோம். இங்க தாட் உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல மெஜாரிட்டி சென்சேஷன் சொல்றோம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. சார் ஒரே ஒரு வணக்கம், ரிக்வெஸ்ட் சார். கேளுங்க. சார் இன்னைக்கு எக்ஸசைஸ் கொடுத்தீங்களேங்க சார்? ஆமாங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிட்ஸாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க சார். சரிங்க. குருஜி இனிய வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாமுனிங்க, நான் ஆக்சுவலி என்னுடைய ஒய்ஃப் வந்து அட்டன் பண்ணாங்க 21 டேஸ். ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பாக்குறேன் குருஜி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிறந்த நாள். நீங்க ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சகோதரி பேர் சொல்லுங்க. சகோதரி பேரு கல்பனா தேவிங்க. கல்பனா தேவி. கல்பனா தேவி சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. திருமதி கல்பனா தேவி மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுடைய அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரி. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். சிஸ்டர் உங்களுக்கு நிறைய பிறந்த நாள் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ. காந்தி கிராமம் என் மணி ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. எஸ் கவிதா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேள்வி இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு அடிக்கடி ஒரு தோல்வி வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, காலையில எழுந்திருக்கும் போது ஒரு முடிவு பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உணவு பழக்க வழக்கம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி அளவுல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணும்போது அந்த ஃபுட்டை வந்து சும்மா டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வாயில போடுவோம் ஏதாவது. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே பசி தூண்டி விட்டுடும் எனக்கு. அது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஆனா அன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து ஒரு 9 மணி அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம், அது வரைக்கும் எதையுமே சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆனா காலையில ஒரு 5 மணிக்கு இல்ல 4 மணிக்கு ஒரு தாட் இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம ஃபிட்டா இருக்கணும், சாப்பாடு விஷயத்தை நம்ம தொழுதே போகக்கூடாது அப்படின்னு காலை முடிவு பண்றது. அது 7 மணிக்கு சும்மா ஒரு வாய் தான் எடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பேன். அது என்ன ஆயிடும்னா அந்த டைம்ல பசி தூண்டி எனக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல அவங்க வச்சுட்டு மீதி ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடுவேன். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது பல முறை நான் பண்ணியிருக்கேன். இதுல ஒண்ணு மட்டும் இல்ல, இதே மாதிரி வந்து என்னோட கோல் செட் பண்றது கூட நான் வந்து உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. அது ஃபிட் பண்றது எல்லாம் நல்லா இருக்கும். அதிகபட்சம் 2 நாள் 3 நாளுக்கு மேல எனக்கு தாங்கினதே இல்லை. உடனே வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானே போகட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே போகணும்னு கிட்டத்தட்ட எனக்கு 6 மாசமா இதுதான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு நாளுமே எனக்கு நாளையில இருந்து அந்த மாதிரி வந்து மைண்ட வந்து என்னால கரெக்டா வச்சுக்க முடியல சார். அது ரொம்ப போராடி கூட பார்ப்பேன். அது ஒரு விரதம்ன்ற மாதிரி பார்த்தேன்னா அது வந்து ஓரளவுக்கு கரெக்டா பண்ணிடுவேன். ஒரு 6 நாள் சஷ்டி இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, கரெக்டா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 3 4 கிலோ லாஸ் ஆச்சு அந்த 6 நாட்களே. திருப்பி இப்ப பார்த்தா திருப்பி வந்து 4 கிலோ அதோட 1 கிலோ அதிகமாக கெயின் ஆயிடுச்சு. இது எப்படி சார் நான் வந்து என்னுடைய தண்ணிக்கு சமைக்கலையா? சமைச்சேன் சார். எல்லாமே பண்ண ஆக்டிவாவே இருந்தேன். டேஸ்ட் பாக்கலையா? சஷ்டி விரத தண்ணிக்கு டேஸ்ட் பாக்கலையா? பாக்கல. டேஸ்ட் பாக்கல. ஓஹோ, டேஸ்ட் பார்க்காம சமைச்சிட்டீங்க. ஆமா சார். வெரி குட். நல்ல கேள்வி முன் வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி மூலியமா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க.
இப்ப நீங்க எந்த சாப்பாடு பண்ணாலும் நீங்க டேஸ்ட் பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதா, இல்ல பிடிச்ச சாப்பாட்டை பண்ற அன்னைக்கு சாப்பிடுறீங்களா? அதை கவனிச்சிருக்கீங்களா? இல்ல சார், அசைவம் மட்டும் நான் எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன். சமைச்சு கொடுத்துருக்கேன். அது நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன்றதுனால அதை டேஸ்ட் பண்றதே கிடையாது எப்பவுமே. ஆனா எல்லாமே ஓகே. கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. மத்தபடி எந்த உணவுகள்னாலும் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிச்ச வேலை. அதே மாதிரி அதை ரசிச்சு சாப்பிடுறது அதை விட பிடிக்கும். ஆஹ் ஓஹோ, இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிடல, பிடிச்சதுனாலதான் சாப்பிட்டுருக்கீங்க. இந்த இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க. சரி. முதல்ல நீங்க எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வெள்ளை கலர் யானைய நினைங்கன்னு சொன்னேன். உங்க கண்ட்ரோல்ல இல்ல அது. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அது நினைச்சது, சொல்றதுக்கு முன்னாடியே நினைச்சது. இப்ப மைண்ட நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட நீங்க கவனிக்கத்தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்க. யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட், ஒன்லி யூ கேன் அப்சர்வ் யுவர் மைண்ட். அப்ப யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் தாட், ஒன்லி யூ கேன் அப்சர்வ் யுவர் தாட். அது உங்க கையில இல்ல. ஏன்னா நீங்க பாக்குறது எல்லாமே தாட்டா உருவாயிட்டே இருக்கு. உசுறு இருக்கிற வரைக்கும், கண்ணுல பாக்குற வரைக்கும், காதுல கேட்கறது தாட் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது, அந்த வேலையை செய்யாம இருக்கணும்னு நீங்க நினைச்சு அந்த தாட்டை அப்ளை பண்ணீங்கன்னா அதை நீங்க செய்ய முடியாது. அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ள ஒரு நுட்பமான அறிவை நீங்க நடைமுறைப்படுத்தணும். அப்படித்தான் நீங்க அந்த செயலை அணுகணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை நீங்க செஞ்சு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க டேஸ்ட் பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா சாப்பிடும்போது நல்லா மென்னு கூழாக்கி கரைச்சு சாப்பிடுங்க. மெதுவா நிதானமா சாப்பிடுங்க. அதை அப்ளை பண்ணல. நான் சாப்பிடாம தான் இருக்கணும்னு, சாப்பிடாம இருன்னு சொன்னா கஷ்டம். ஆனா சாப்பிடும்போது நான் நல்லா அரைச்சு மென்னு கூழாக்கி சாப்பிடறதை நீங்க நடைமுறைப்படுத்தலாம். இப்ப என்ன நடக்கும்னா, நீங்க எப்பெல்லாம் நல்லா மென்னு கூழாக்கி அரைச்சு சாப்பிடுறீங்களோ அப்போ ஒண்ணு நீங்க சாப்பிடுறது செரிமானம் ஆயிரும், அளவுக்கு மேல உங்களால சாப்பிடவே முடியாது. இதைதான் நீங்க அப்ளை பண்ணணும். நான் சாப்பிடாமே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் அதை அலோவ் பண்ணாது. டெஃபினட்டா சாப்பிடணும் தான். ஏன்னா இட் வில் இன்டியூஸ். அப்ப எப்பவுமே உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண, அதாவது உங்க தாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. தாட்டை அணுக கத்துக்குங்க. சரிங்களா? இனி அதை செஞ்சு பாருங்க. எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, நல்லா கூழாக்கி அரைச்சு சாப்பிடுங்க, செரிமானம் ஆகிற மாதிரி சாப்பிடுங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க எத்தனை தடவை சாப்பிடுறீங்கிறது இங்க முக்கியம் இல்லை. செரிமானம் ஆகாத உணவை உள்ள போடுறீங்கிறதுனாலதான் கழிவுகள் தங்குது, அதனாலதான் வியாதி வருது. அப்ப சாப்பிடுறது தவறில்ல, நல்ல சரியான முறையில சாப்பிடல. சரியான முறையில சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாயிரும். தேவையான அளவுக்கு மேல உணவு அதை எடுத்துக்கவே எடுத்துக்காது. நீங்களே கொடுத்தீங்கனாலும் அது எடுத்துக்காது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி உள்ள போனா அது வெளியே வந்துருது இல்ல. கேட்டுங்களா? நெக்ஸ்ட் பேசுங்க. அட்ரஸ் பண்ணி பேசுங்க. உற்சாகமான காலை வணக்கம். நான் ராஜ்குமார் பேசுறேன். காலை வணக்கம் பிரதர். வணக்கம். நீங்க இந்த 21 days பத்தி சொன்னீங்க. நான் ஒரு இதுல வந்து நான் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்றேன். தயவு செய்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட் ஃபிட் மாரத்தான் ஒன்று நடக்கும், அதுல கலந்துக்கோங்க. இதை விட 21 daysல நீங்க என்ன பண்ணீங்களோ, என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ அதை விட 1000% உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். இந்த 6 daysக்கு அப்புறம் நீங்க மைண்ட் ஃபிட் மாரத்தான்ல இப்ப இருக்கிற இந்த 108 பேர் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில, அதாவது இந்த தானம்லாம் சொல்றாங்களா, இது ஞான தானமா, நான் சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். முயற்சி பண்ணுங்க, அது அருமையான வாய்ப்பு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா ஜி, நம்ம உடம்புல என்னெல்லாம் வருதோ அது நம்ம ஒரு பெயின் உணர்றதுல நம்ம செல்ஸ் நம்ம அதுதான் நம்ம நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தீங்க. இப்ப நான் ஒரு 10 days வந்து எனக்கு இந்த கண்ணாடி போடுற ப்ராப்ளத்தை இல்லாம நான் கண்ணாடி எல்லாம் பார்க்கணும், கண்ணாடி யூஸ் பண்ண நான் முயற்சி பண்றேன். ஆனா அது வந்து என்னன்னா இப்ப வந்து பார்வை இன்னும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்கு, அப்படியே ஃபிளக்சுவேஷன் ரொம்ப இதாகுது. நார்மலான பார்வையில இப்ப கண்ணாடி போட்டாலும் ஒண்ணு போலதான் இருக்கு, போடலனாலும் ஒண்ணு போலதான் இருக்கு. அது பார்வை கம்மியாகுது. நான் இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மைண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்றோமா, இது நான் சரியான வேவ் லென்த்ல ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்றேன்னா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் அதை பத்தி உங்க அட்வைஸ். ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான கேள்வி. நல்லா சிம்பிளா ஒரு புரிஞ்சுக்க. நீங்க எதை பார்வை குறைபாடுன்னு சொல்றீங்க? அவங்க பவர்னு சொல்றது எதை சொல்றாங்க? எதை நீங்க பவர்
கூடுது குறையுது கண்ணாடி போடுறீங்களே, அது அப்படின்னா என்ன? நம்ம அந்த கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கு இல்லைங்களா, அந்த இதுல இருந்து ஆக்சுவலி தூர பார்வை இப்ப நல்லா இருக்கு. கிட்ட பார்வை ஓகே நம்ம ஏதாவது படிக்கும் போது வைக்கும்போது ரொம்ப அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப என்ன மானிட்டர்ல ஸ்கிரீன் வந்து ஒரு ஏதோ ஒரு இதான் தெரியுது, கிளியரிட்டி தெரியல, கண்ணாடி போடலாங்க. ஓகே இல்ல, நான் எதுக்கு நான் அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ உங்களுடைய இருதயம் வேலை செய்யுது, உங்க நுரையீரல் வேலை செய்யுது, அதே போலதான் உங்க கண்ணும் வேலை செய்யுது. கரெக்டுங்களா? இருதயம் வேலை செஞ்சா, ஹார்ட் பீட் வேலை செஞ்சா நம்ம உசுரோட இருக்கும். கணையமோ கல்லீரலோ வேலை செஞ்சாலும் நம்ம உயிரோட இருக்கும். கண்ணு வேலை செய்து உயிரோட இருக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன், கண்ணுல பிரச்சனையா இல்ல கண்ணு வேலை செய்யறதுக்கு உண்டான செல்லு போதுமான அளவு இல்லையா? செல்லு போதுமான அளவு இல்ல. இல்ல, அந்த செல்லு போதுமான ஆற்றலோட இல்ல, அதனாலதான் அது விஷன் குறையுது. கரெக்டுங்களா? அப்ப அந்த கண்ணுல இருக்கிற செல்லு உசுரோட இருக்குது, அதனாலதான் கண்ணு தெரியுது. கண்ணுல இருக்கிற செல்லு ப்ராப்பரா வேலை செய்யுது, அதனாலதான் கண்ணு தெரியுது. இப்ப கண்ணுல செல்லு இல்லைனாலும் கண்ணு தெரியாது, கண்ணுல இருக்கிற செல்லு சரியா வேலை செய்யலைனாலும் கண்ணு தெரியாது. இப்ப நீங்க கண்ணு தெரியலன்னு சொல்றது, கண்ணு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான செல் ஆற்றலோட இல்ல. இப்ப நீங்க அந்த ஆற்றலை கொடுத்தீங்கன்னா அந்த விஷன் இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப அந்த ஆற்றலை கொடுக்கறது 2 வகை பண்ணலாம். ஒண்ணு மேனேஜ் பண்ணலாம், இன்னொன்னு கிரியேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்ப நீங்க கண்ணாடி போடுறது மேனேஜ் பண்றீங்க, கிரியேட்டும் பண்ணலாம். அப்ப கண்ணாடி போட்டுட்டு பேரலா நீங்க அந்த ஆற்றலை கிரியேட்டும் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சில பேருக்கு அந்த கண்ணுல அந்த பவரை நீங்க சரி பண்றதுக்கோ அல்லது அந்த செல்லு உசுரோட இருக்கிறதுக்கோ சில பிராணிக் ஃபுட் இருக்கு, சில பிராணிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க எடுக்கணும். அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வயசானவங்களுக்கு அப்பனா கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடலன்னா உணவுல பண்ணிடலாம், அப்படி இல்லை. அதுக்கான திறனுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏஜ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸாக்டா இப்ப என்ன பவர் இருக்குன்னு பாருங்க. உங்க என்ன ஏஜ், உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாருங்க. அதை சரி செய்வதற்குண்டான வழிமுறைகளை நீங்க என்னென்ன பண்ணணும்னு பாருங்க. பட் கண்ணாடியே போடுறதே தவிர்க்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவசியமான போது போட்டுக்கங்க, அவசியம் இல்லாம போது அது அவங்க மைண்டு தானே, அது பரிச்சயம் ஆக ஆகதான் சரியாகும். இதுதான் ஆக்சுவலா எனக்கு தோணுது, கண்ணாடியே போடக்கூடாதுன்னு ஒரு வீம்பு வர மாதிரி இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஏன் என்ன எங்கெல்லாம் போய் நம்ம சரி பண்ற போது நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மத்ததை பார்ப்போம், நம்மகிட்ட உள்ள மைனஸஸ் பிளஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் நம்ம நீங்க எடுத்து கண்ணாடியே போடாம மட்டுமே இருந்தா தப்பு. கண்ணாடி போடாம இருந்து தேவையான நேரத்திலையும் போட்டுக்கணும், அதுக்குண்டான உணவையும் நீங்க சரி பண்ணணும். அப்ப இங்க 4 பேட்டர்ன் இருக்கு. நான் கிளைமேக்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன், பேர் சொல்லிடுறேன். 4 பேட்டர்ன் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல. 4 பேட்டர்னை உங்களை சரி பண்றோம். ஒண்ணு உங்களுடைய ஈட்டிங் பேட்டர்ன், 2வது உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன், 3வது உங்களுடைய எக்ஸசைசிங் பேட்டர்ன், 4வது அதாவது உங்களுடைய ஃபுட்டு, ஈட்டிங் பேட்டர்ன், ஸ்லீப்பிங் பேட்டர்ன், உங்களுடைய எக்ஸசைசிங் பேட்டர்ன், உங்களுடைய மைண்ட் தாட் பேட்டர்ன். இந்த 4 பேட்டர்ன் தான் உங்க லைஃபை வந்து டிசைட் பண்ணி. இப்ப இந்த 6 நாள் ப்ரோக்ராம்ல இந்த 4 பேட்டர்னையும் நாங்க சரி பண்ணுவோம். அப்போ கண்ணாடி வேணுங்கும் போது போடுங்க, வேண்டாங்கும் போது மென்டலி இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. அதுக்கான உணவு பழக்க வழக்கத்தையும் நீங்க மாறுங்க. அப்ப இதெல்லாம் அதை நீங்க சாதாரணமா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கூட நீங்க அட்வைஸ் வாங்கலாம், இது என்ன மாதிரி ஃபுட்டுல. அது பொதுவா நீங்க நேச்சுரோபதி டாக்டர் பார்க்க. நீங்க ஃபுட்டுக்கு வந்து இதுக்கு என்ன மாதிரி உணவை நான் எடுத்துக்கொள்ளணுங்கிறது நேச்சுரோபதி டாக்டர் பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அவங்க சொல்ற உணவு பழக்க வழக்கத்துக்கு எடுத்துக்கங்க, அடாப்ட் பண்ணிக்க. அப்புறம் இன்னொரு சின்ன கூடுதல் தகவல் இங்க இருக்க சகோதரருக்கு சொல்றேன். அதாவது இப்ப நம்ம இன்னொருத்தர் கான்வர்சேஷன் பண்ணும் போது நம்ம பேசுறதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீலிங் வரும். அது நான் இப்ப கத்துக்கிட்டதை நான் சொல்றேன். அது என்னன்னா, நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது, நம்ம என்ன பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றோம், அப்படி கையாட்டி பேசுறோம், நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு நான் எப்படி பேசுறேன்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணி பேசுறது ஒரு மிக சிறந்த உதாரணம். இப்ப நான் எனக்கு எதிர்க்க பேசுறவங்களுக்கு நான் எப்படி பேசுறது புரியணும் அப்படின்னா, நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோ ஆன் பண்ணி பேசணும்னா அது ஒரு ப்ராக்டிஸ் டெவலப் ஆகுது. நீங்க இருக்கிற அந்த 108 பேரும் ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க வீடியோ ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க செய்யற தவறு உங்க கண்ணு வாய்ப்பு இருக்கு. இதை நான் திருத்திட்டு இருக்கேன், இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதை சொல்லணும்னு நினைச்சேன். வாய்ப்பு இருக்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேர். எஸ் மிஸ்டர் நவீன். சார், இப்போ வந்து இந்த
பொதுவான கேள்வி. அதாவது கலிகாலத்துல வந்து நெகட்டிவான விஷயம் தான் பாசிட்டிவா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சிலது நமக்கு தெரியுது. பட் அவங்க வேறவங்களுக்கு சொல்லும்போது அவங்க ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. நம்ம டக்குன்னு சொல்லும்போது என்ன நினைச்சுவாங்க, இவன் வந்தாவே அட்வைஸ் பண்றான் அப்படிங்கிறது அந்த மாதிரி நினைப்பாங்க. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? சரி, இப்ப நீங்க இவன் வந்தாலே அட்வைஸ் பண்றாங்கிறது எங்க இருக்குது? இல்ல சார், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இல்ல அதான் இல்ல அவங்க brother. தாட். அதான் அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். அட்வைஸ் அந்த 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 தாட் எங்க இருக்குதுன்னு தேவையில்லாதவங்களுக்கு அவங்க கிட்ட தானே இருக்குது, நம்ம கிட்ட இல்ல இல்லைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க. இப்ப நம்ம வந்தாலே இவரு நம்ப போடுறாருப்பா, அறுக்கிறாருப்பான்னு ஏதோ ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அது ஒப்பீனியன் தானே நீங்க சொல்றது. அந்த ஒப்பீனியன் எங்க இருக்குதுங்க? பிறரிடம் தானே இருக்குது. அந்த பிறரிடம் இருக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த தாட் வராத மாதிரி ஒரு சுபாவத்தை நான் வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு என்னை பத்தி அப்படி ஒரு ஒப்பீனியன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சு பண்ணவே முடியாது brother. அப்ப நீங்க இயல்பா இருக்க முடியாது. நீங்க இயல்பா இருக்கணும். அது அவங்களுக்கு என்னவா வேணும் இருந்துட்டு போடும். நீங்க இயல்பா இருக்கிறது இன்னொரு உயிரை காயப்படுத்தாம, இன்னொரு உயிரை சிரமப்படுத்தாம இருந்தீங்கன்னா போதும் brother. சரி, ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு 50 குழந்தைங்க இருக்குது. 50 குழந்தைங்களும் ஆசிரியரை நல்ல ஆசிரியர்னு சொல்லாது. ஆனா நீங்க 50 குழந்தைங்களும் நல்ல ஆசிரியர்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கையில இல்ல. ஆனா நீங்க இயல்பா நல்ல ஆசிரியரா இருந்துட்டா அது 50 குழந்தை இல்ல, 500 குழந்தை இருந்தாலும் நீங்க நல்ல ஆசிரியரா தான் இருப்பீங்க. அப்ப நான் 50 குழந்தைக்கு நல்ல ஆசிரியரா இருக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கணுமா, இல்ல நான் எனக்கு என்னவா இருக்கிறதுல நான் நல்ல ஆசிரியரா இருக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கணுமா? நான் உங்க எண்ணத்துலதான் இருக்கு. நம்ம ஒரு குடும்பத்திலேயே 100% எல்லா உறவுகளையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லா உறவுகளையும் சந்தோஷப்படுத்த முடியாது. we can't 100% சரியான ஆளாவோ அல்லது பர்ஃபெக்ட் ஆளாவோ நீங்க இருக்க முடியாது. ஆனா உங்களுக்கு உங்க மனசாட்சி படி யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரையும் வருத்தப்படாம, யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும்னு தோணுதா, அதன் மட்டும் நீங்க செயல்படும். ரைட்டுங்களா? நன்றி சார். இப்போ ராஜ் சார் ஒரு கண்ணுக்கு டவுட் கேட்டிருந்தார் சார், ஒரு சஜஷன் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். அது இது வல்லாறுல இந்த இது நேத்ரா பூண்டு தைலம் கொடுக்குறாங்க சார். இந்த அது வந்து கண்ணுக்கு விட்டா கொஞ்சம் அந்த சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஒரு கிட்டு மாதிரி கொடுக்குறாங்க காதுக்கு, அப்புறம் மூக்கில் நசிய விடுறதுக்கு. அதை நான் வாங்கியிருக்கேன், போன மாசம் தான் வாங்கினேன். வடலாறு இதுல நல்லா இருக்கு. அதை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. சங்கமித்ரா சிஸ்டர். வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். ஜென்ரலா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்க சார், அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குங்க சார்? அதுல நம்மளோட எண்ணங்களும் பாதிக்கப்படும் தான், இல்ல மத்தவங்களோட எண்ணங்களாலையும் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? அதுல மட்டும் ஒரு தெளிவு வேணுங்க சார். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நீங்க வைத்திருக்கக்கூடிய எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்ன எண்ணம் வச்சிருக்கிறீங்கிறதான் அது சொல்லப்பட்டிருக்கு. மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுல உங்களுடைய எண்ணம், உங்களை பத்தின வாழ்க்கையை பத்தின எண்ணம் என்னவாக இருக்குது. அந்த எண்ணத்துக்கு ஒரு உணர்வு வரும். அந்த எண்ணமும் அந்த உணர்வும் சேர்ந்துதான் உங்க செயல்பாடாக வெளிப்படுகிறது. உங்க தாட்டு உங்க எமோஷனும் சேர்ந்துதான் பிஹேவியரா வெளிப்படுகிறது. அப்ப உங்க தாட்டு உங்களுடைய எமோஷன் இது ரெண்டையும் நீங்க கவனிக்கிறது எவ்வளவு ஆழமா கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ உங்களுடைய எண்ணம், உங்களை பற்றிய எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி. நன்றி. அண்ணா வணக்கம் அண்ணா. இன்னைக்கு இப்போ வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தீங்க, இன்னைக்கு ஃபுல் டே ஃபாலோ பண்றதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபியர் அப்படிங்கிறது வாட்ச் பண்றது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லாரோடையும் அதே அளவு ஏற்படுவது இல்லை, மனிதர்கள் வேறுபாடு இருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரு கூடயும் அது வரதில்லை. ஆனா ஒரு சிலரோட அது என்னை அறியாமே ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதை வந்து எப்படி நாம கம்மி பண்ணிக்கிறது? அந்த அவேர்னஸ் வருது, பட் இருந்தாலும் சில சமயம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும்? இப்ப வந்துங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அது உங்களுக்கு இருக்குதா, இல்ல எவ்வளவு இருக்குது, யாரு கூட இருக்கு, எவ்வளவு இருக்குங்கிறது முதல்ல இப்ப நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க.
இது 24 hours இதை நீங்க பண்றீங்க. ஆக்சுவலி நீங்க நாளைக்கு நாளானிக்கெல்லாம் நான் தொடர்ச்சியா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு மெத்தடாலஜியை நான் உங்களுக்கு கையில கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல். இது வந்து ஒரு SATன்னு சொல்லுவோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல். இந்த டூலை நான் கையில கொடுக்குறேன். பட் அந்த டூலை கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனம் என்ன இயல்பா இருக்குதுன்னு தெரியும். இப்ப நான் அதை முன்னாடியே நான் சொன்னேன்னு வைங்களேன், உங்க மைண்ட் அதை நோக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓ இது இப்படி இருக்குமான்னு நீங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. முதல்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. யாராருக்கிட்ட நான் என்னுடைய சுபாவத்துல இதை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க அந்த டூலை பயன்படுத்தும் போது தெரியும். பட் அதை அப்ளை பண்ண முடியும். அந்த டூல் இருக்கு. ஐ வில் கிவ் யூ தட் டூல். அதுல யூ டோன்ட் வரி. எஸ் நடராஜ் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. காலை வணக்கம் குருஜி. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் குருஜி. மீட் பண்ணதுல, நேற்று மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு ஷேர் பண்ணோம். பட் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கும்போது 2 கேள்விங்க. தூக்கம் வந்துகிட்டு இருந்ததுங்க. சரி ஓரமா நிறுத்தி தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு காங்கேயத்தை தாண்டினோன்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. டைவர்ல ஏறி அந்த பக்கம் இறங்கிருச்சுங்க. நான் எப்பவுமே லேட் நைட்ல நான் வரும்போது நான் இறங்க மாட்டேங்க. என்னன்னு கேட்பேன், உயிர் சேதம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பேன். இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு மூவ் ஆகி வந்துகிட்டே இருப்பேன். நான் இது ஃபேமிலியோட வந்தனால ஃபேமிலியும் தனியா விட்டுட்டு போக முடியாதுன்ட்டு நான் அப்படி ஓரம் கட்டிட்டேங்க. ஆனா ஒரு ஒரு 100 மீட்டர் தாண்டிடுச்சு வண்டி. தாண்டிட்டு TN47 கரூர் வண்டியா இருந்தது. அதை பார்த்துட்டேன் நான். மனசு வந்து அதுக்கு அங்கிட்டு போகலைங்க. லெஃப்ட் ஓரம் கட்டி இருமா நான் யாருன்னு பாட்டு வந்துடுறேன் அப்படின்னு என் மனசு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்யூஷன் பண்ணுதுங்க. பட் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கசின் சிஸ்டர் நிக்கிறான். அங்க எப்படி என்னை இறக்குச்சு, இந்த எண்ணங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது. மற்ற நாள் பூராமே நின்று பாக்குறது இயல்பு தான். ஆனா இறங்காம நான் கேட்டுட்டு வந்துருவேன். பிரச்சனைனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றது இதுதான் பண்ணுவேங்க. பட் நேத்து இறங்கி அந்த 100 மீட்டர் தாண்டி நான் இறங்கி வண்டி ஓரம் கட்டிட்டு வந்து பார்க்க போகும்போது இறங்கி அந்த ஓரத்துல கசின் சிஸ்டர் நிக்கிறான். அவன் பார்த்தோன்னே ஐயோ அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவும் தெரியல எனக்கு யார் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுன்னு. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு. தூக்கமும் சுத்தமா போயிருச்சுங்க குருஜி. எனக்கு வந்து டோட்டலாவே பசி போயிருச்சு, தூக்கம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சுங்க. இது எப்படி நடந்தது, எப்படி இந்த நிகழ்வு நடந்ததுங்கிறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு இன்டியூஷன் இருக்கா குருஜி? சரி, நீங்க நல்லா தீவிரமா நேத்து உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு இருந்த குழப்பம் தீர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்? எதெல்லாம் உங்க மனசுல ரொம்ப பெரிய பாரமா இருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்ததோ, இப்ப அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. இப்ப இந்த குழப்பம் தீரும் போது உங்க மைண்ட் என்ன ஆகுது? கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு ஒரு அலர்ட்னஸ்க்கு போகுது. இந்த ரிலாக்ஸ்டு அலர்ட்னஸ் போகும்போது இயல்பாவே தூக்கம் வந்துடும். தூக்கம் எப்ப வருதுன்னா ரிலாக்ஸ்டு அலர்ட்னஸ் போகும்போதுதான் தூக்கம் வருது. அப்ப முதல்ல குழப்பம் தீர்ந்துச்சு, உங்க எண்ணம் தெளிவாச்சு, தூக்கம் வந்துச்சு. இந்த எப்பவுமே இந்த ரிலாக்ஸ்டு அலர்ட்னஸ்ல தான் இந்த கேலக்சியோட நீங்க கனெக்ட் ஆகிற இந்த அந்த மனோமய கோஷம்னு சொல்லி கொடுத்தாங்க 21 days டெலிபதின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க யாராவது ஒருத்தவங்களை நினைச்சாங்கன்னா நீங்க அந்த அந்த எண்ணம் நீங்க நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த தாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் அது அப்படியே இருக்கட்டும். அங்க உங்க கசின் சிஸ்டர் நின்னதுக்கும் அந்த இடம் இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் தான். ஆனா உங்களுடைய ஒரு உணர்வு, அது எந்த உயிராக இருந்தாலும் அதை நான் பார்க்கணுங்கிற எண்ணம் தான் உங்களை அங்க அழைச்சிட்டு போச்சு தவிர உங்க சொந்தக்காரங்க அங்க நிப்பாங்கிற எண்ணம் உங்களை அழைச்சிட்டு போகல. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இயற்கை மாதிரி நீங்களும் மாறிட்டீங்க. எந்த உயிரும் பாதிக்கப்படும், எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நீங்க இயற்கை மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த உணர்வு தான் அங்க வந்து உங்களுக்கு. அப்போ அந்த உணர்வுல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை, மிராக்களை நீங்க அனுபவிக்கிறது நிறைய அனுபவிப்பீங்க. அப்போ எல்லா உயிரையும் நீங்க பொதுவா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சீங்க. எல்லா உயிருக்கும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்போ உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு அது போய் சேரணுங்கிற ஒரு தன்மையிலயும் அது நடந்திருக்கலாம். ஆனா இங்க சப்ஜெக்ட் நீங்க பார்க்க வேண்டியது கசின் சிஸ்டர்ன்னு நீங்க பார்க்கல. எந்த உயிரா இருந்தாலும் சிரமப்படக்கூடாதுன்னு நீங்க பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுற்றமும் அதுல பயன்பெறுவார்கள்ங்கிறதா எங்க செய்தி. நீங்க பொதுவா இருந்தீங்கனாலே உங்க சுற்றமும் பயன்பெறுவாங்க. ஆனா உங்களுடைய கவனம் அங்க இருக்கும்.
ரொம்ப ஷார்க்கா அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டேங்க. பாரு நம்ம போயிருந்தோம்னா நடு ரோட்ல நின்றுப்பாளே அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப இதா இருந்தது குருஜி. அவங்க வந்து போன் பண்ணி தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் போய் நின்னது வந்து அவருக்கு கடவுளாவே தெரிஞ்சிருப்பேன். நான் அந்த இடத்துல அண்ணன் எப்படா இங்க வந்து இப்படி வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது குருஜி. இறைவனுக்கும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நன்றி குருஜி. ரெண்டாவது நான் இப்போ ஒரு ஒரு சின்ன செய்தியை வந்து மக்களுக்கு 109 பேர் இருக்காங்க. தட்டு தடுமாறி திசை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்துல குருஜியோட ஆசீர்வாதம் கிடைச்சது. வாய்ப்புக்கு வந்து இறைவனுக்கும் குருஜிக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் 21 days அட்டன் பண்ணேன். குருஜி சொன்ன மாதிரி அது வந்து அற்புதங்களாவே ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ற விஷயங்கள் அற்புதங்களாவே போய் சேர்ந்து முடிஞ்சது. எதையுமே கிரகிக்க முடியலைங்க, உள்ள வாங்கிக்க முடியல. வர்ற மாதிரி தெரியும், ஆனா பட் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கே கொண்டு போக முடியாது. என்ன சொன்னாரு அது வந்து ஒரு மாயை மாதிரியே போயிருச்சுங்க. ரெண்டாவது 21 days வந்து இப்ப முடிஞ்சிருச்சுங்க, நேத்தோட முடிஞ்சிருச்சு. அதை அட்டன் பண்ணேன். அது வந்து புரிதல் வந்துச்சுங்க கொஞ்சம் மைண்டுக்குள்ள வந்து, ஓ இதுதானா, இதுக்கு தானா, இப்படி தானா அப்படின்னு புரிதல் வந்தது. இப்ப குருஜி சொன்ன மாதிரி 3வது 21 days இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பழக்க வழக்கத்தை வந்து மேம்படுத்துதுங்க. முதல்ல காலையில நேரத்திலேயே எந்திரிக்கணும், குடிக்கணும், நம்மளுடைய டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுடைய இயற்கையோட கலக்கணுங்கிற உணர்வு நம்மளுக்கு வந்துருச்சுங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்களுடைய மேம்பாடு. எண்ணங்கள் தான் எப்பவுமே தோன்ற எண்ணங்கள் தான் குவாலிட்டியான எண்ணங்கள் அப்படிங்கிறது குருஜி சொன்னாரு. அந்த குவாலிட்டியான எண்ணங்களை குவாலிட்டியான உணர்வுகளோட சேரும் போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு அடுத்த வந்து நம்ம பிஹேவியரை வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பிஹேவியர் தான், நம்ம இடையில வந்து அப்பப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அந்த பிஹேவியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டியான எண்ணங்கள், குவாலிட்டியான உணர்வுகள், அந்த எமோஷனல் போது சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னப்ப லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே மாறுதுங்க. 100% சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். 100% லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இட். அதுல இந்த மாத்திரையை சாப்பிட்டா ஆகுமா அப்படின்னு நம்பிக்கைங்க தான் வாழ்க்கைங்கிறது. 21 days அட்டன் பண்ணும் போதே இது முடிஞ்சிருதுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா குருஜி சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் 21 days வந்து அற்புதங்கள்ல போயிருது, மாயையாவே போகுதுங்க. இரண்டாவது 21 புரிதல் வருது. மூணாவது 21 daysல குருஜியோட ஆசீர்வாதத்தால அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம் குருஜி. நம்ம இந்த 6 நாள் மைண்ட் ஃபிட் மாரத்தான் 6 நாள் ஃப்ரீயா கொடுத்தாலும் அடுத்த 21 days வந்து கண்டிப்பா நீங்க வந்திருக்கிற வாய்ப்புகள் ஆண்டவன் எத்தனையோ பேத்துக்கு போயிருக்கும். ஆனா பட் இங்க வந்திருக்கிற 130 பேர் இருக்கும். அதுல 100 பேரு மேபி ஒரு 50-60 பேர் புது மெம்பர்கள் இருப்பீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். நான் இந்த மிஸ்ஸிங் வந்து நிர்வாகத்துக்கும் மற்றவங்களுக்கும் கிடையாது, நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும். நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது மனசும் உடம்பும் குடும்பமும் தொழிலும் ஆரோக்கியமா இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றிங்க, வணக்கங்க. தேங்க்யூ. நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூங்க. ஸோ மகிழ்ச்சி. நாம நிறைவுக்கு வந்திருக்கோங்க. நிறைவா ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ரூம் க்ளோஸ் பண்ணலாங்களா? கேள்வி இருக்குங்களா? ஹாப்பி மார்னிங். வணக்கம் சிஸ்டர். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுது. பண்ணுங்க. சரி, எனக்கு ஷாப்ல வந்துட்டு ஒரு ஒரு படம் போட்டு காமிச்சாங்க ஸ்டாஃபு. அதை பார்த்துட்டு இருக்கையில என் கை மீறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அந்த ஃபோன், அவங்களோட ஃபோனு. ஆல்ரெடி அது உடஞ்சிருக்க மாட்டிருக்கு, டிஸ்பிளே உடனே போயிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, டிஸ்பிளே நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கடையில எல்லாம் போய் கேட்டுட்டு என்னன்னு தெரியல, ஒரு ஃப்ரீக்வெண்ட் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இருக்கிற மாதிரி அமைதியா உட்காந்துட்டு அந்த ஃபோன் ஆன் ஆயிருச்சு. அவங்களுக்கு டச் ஒர்க் ஆயிடுச்சு. நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு கடைக்கு போனேன். போய் ஃபோனை பார்த்தேன், ஆன் ஆகலை. சரி ஓகே, டிஸ்பிளே போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இது நம்ம மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த ஃபோன் ஆன் ஆச்சு. அது எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எப்பறம் ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்தது சரி டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்னு பாருமா அப்படின்னு சொன்னேன். டிஸ்பிளேயும் ஒர்க் ஆச்சு. அக்கா எப்படிக்கா அந்த மிராக்கிள் நடந்துச்சு? எனக்கு எதுவுமே தெரியாது சாமி, ஃபோன் ஆன் ஆயிடுச்சுல, நீ வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்தேன். இது எதுக்காக அந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன்னா,
ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. பட் என்னோட தாட்டையும் என்னோட எமோஷனையும் இந்த அளவுக்கு வந்து டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளவோ பவர் இருக்கு. பட் ஏன் நம்ம இன்னும் ஒன்றும் செய்யாம இருக்கோன்ற ஒரு தாட் எனக்குள்ள வருதுண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நான் வாழ்க்கை வளமுடன். நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். அது தந்தரோட ஆசீர்வாதம். தேங்க்யூண்ணா. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. ஸோ நாளை இந்த வகுப்பு சரியா நீங்க 3:55 அந்த வாட்ஸ்அப் குரூப், இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கான அசைன்மெண்ட்ஸ், இதுக்கான ப்ரோக்ரஸ் எல்லாம் அந்த குரூப்ல தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதனால அந்த குரூப்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 21 days வகுப்புல சேர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதனுடைய லிங்கை நாங்கள் அந்த குரூப்லையும் ஷேர் பண்றோம். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்புக்கும் வந்துக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது. அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த வகுப்பு. உங்களை மீண்டும் நாளை காலை வகுப்பை சந்திக்கிறேன். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குரு பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான